தோழர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய கருத்தரங்கை தொடங்குவதற்கு முன்பாக 2 நாட்களுக்கு முன்பாக பேராசிரியர் பூரணம் அம்மா அவர்கள் கொரோனா தொற்றால் இயற்கை எழுதினார்கள். மூத்த பத்திரிகையாளர் இரா ஜவஹர் அவர்களுடைய துணைவியார் அம்மா அவர்கள் தொடர்ந்து அவர்கள் அனைத்து தோழமை இயக்கங்களுடனும் நம்மை போன்ற அனைத்து முற்போக்கு அமைப்பினர் தோழர்களுடனும் மிகவும் அன்பாக பழகக்கூடியவர். புதிய குரலை பொறுத்த அளவிற்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய குடும்பம். ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பாக கூட புதிய குரல் சார்பாக நாம் எல்லோரும் அவர்களுடைய மகன் பாலு மகிழினியுடைய திருமணத்தில் கலந்து கொண்டு நாம் எல்லாம் சிறப்பு பங்கேற்றோம். அந்த திருமணத்தை கூட அம்மா அவர்கள் தான் தலைமையேற்று நடத்தினார்கள். மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக அது அமைந்திருந்தது. அந்த முடிந்த அடுத்த ஒரு 2-3 வாரங்களிலேயே இன்றைக்கு அம்மா அவர்கள் நம்மோடு இல்லாத ஒரு சூழல் என்பது மிகுந்த வருத்தத்தை தருகிறது. புதிய குரலின் சார்பாக பூரணம் அம்மா அவர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து தோழர் ஓவியா அவர்கள் தன்னுடைய இரங்கல் உரையை ஆற்றிவிட்டு கருத்தரங்கை தொடங்குவார். அனைவருக்கும் வணக்கம். பூர்ணம் அம்மாவுடைய இறப்புங்கிறது நம்மளை மிக அதிகமாக பாதித்த ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் புதிய குரலுடைய குடும்பங்கள்லேயே 2 இரங்கல் நிகழ்ச்சிகளை நம்ம நடத்திட்டோம். 2க்கும் கொரோனா நேரடியாக காரணம் இல்லை அப்படின்னாலும் கூட கொரோனா காலத்தில் அந்த துயரங்களை தாங்கி கொண்டு நடந்த நிகழ்வுகளாக அது இருந்தது. பூரணம் அம்மாவை பொறுத்தவரை நேரடியாக கொரோனா தொற்றினால் தன் உயிரை இழந்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அவர் ஒரு எழுத்தாளரும் கூட. அவர் பொருளாதாரத்துறை பேராசிரியர். ராணிமேரி கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். பொருளாதாரம் சார்ந்து நூல்களும் அவர் எழுதியிருக்கிறார். ஒரு எழுத்தாளரும் கூட. தன்னுடைய ஓய்வு காலத்தை முழுமையாக நூலாக்க பணிகளில் செலவு செய்ய போவதாக கூறி வந்த ஒரு அன்பான மனிதர். பேராசிரியர் சரஸ்வதி அவர்களுடைய மிக நெருக்கமான தோழியர். இன்னும் சொல்லப்போனா பேராசிரியர் பூரணம் அம்மா அவர்களுக்கும் மூத்த பத்திரிகையாளர், அனைவராலும் தந்தை என்று மதிக்கக்கூடியவர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே இயங்கி அதன் பிறகு தொடர்ந்து ஒரு மார்க்சிய சிந்தனையாளராக தன்னை நிறுத்தி கொண்டு மார்க்சிய சிந்தனையை பயில விரும்புகின்ற, இன்னும் சொல்ல போனா பிராக்டிஸ் பண்ண விரும்புகின்ற, ஏன்னா பயில்வது வேறு, அதனை கடைபிடிப்பது வேறு. அப்படி விரும்பக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு திறந்த வீடாக தன்னுடைய வீட்டை ஒரு புகழிடமாக, ஒரு ஓய்வில்லமாக, சிந்திக்க தூண்டும் இல்லமாக தன்னுடைய இடத்தை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர் ஜவஹர் ஐயா அவர்கள். அவருக்கும் பூரணம் அம்மாவுக்குமான திருமணத்தையே பேராசிரியர் சரஸ்வதி அவர்கள் தான் நடத்தி வைத்தார்கள். இதையெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த மண்ணில் திராவிட இயக்க பொது உடைமை சிந்தனைகளை வேறு ஒன்றுவதற்கு பரவலாக அந்த இயக்கங்களின் விருதுகளாக இருந்து பணியாற்றி கொண்டிருந்த ஒரு புதிய தலைமுறையை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க தொடங்கிவிட்டோமோ என்கின்ற அச்சமும் கவலையும் நம்மை சூழ்கிறது. இந்த வாய்ப்பில் அவருக்கு நினைவஞ்சலி செலுத்துகின்ற அதே நேரத்தில் தயவு செய்து நாம் அனைவரும் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது அவசியம். கொரோனா பற்றிய புரிதல்களில் நமக்கு கருத்து மாறுபாடு இருக்கலாம். அது ஒரு உயிர்கொல்லி நோயா அல்லது சாதாரண சளியா தடுமனா என்பதிலே நமக்கு நிறைய விவாதங்கள் இருக்கலாம். எது வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் தற்சமயத்தில் எந்த முடிவுக்கும் வராமல் அரசும் உலக சுகாதார மையமும் என்ன அறிவுரையை சொல்லி இருக்கிறதோ அந்த அறிவுரைகளை நம்முடைய இயக்க தோழர்கள் பின்பற்ற வேண்டும், அந்த எச்சரிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை மட்டும் நாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா நம்மால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைதான் நம்மில் ஒருவருடைய மரணம் என்பது.
அதற்கு நம்மளால அதற்கு பிறகு நாம் அதை சரி செய்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. எனவே தயவு செய்து எல்லோரும் எச்சரிக்கையாக இருங்கள், கவனமாக இருங்கள், அந்த விதிகளை கடைபிடித்து ஒழுகுங்கள் என்பதனை அவருடைய நினைவு சார்ந்த வேண்டுகோளாக வைத்து அன்னாருக்கு நம்முடைய இதயமார்ந்த அஞ்சலியை, வீர வணக்கத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக செலுத்திக் கொள்கின்றோம். புதிய குரல் தன்னுடைய கண்ணீர் அஞ்சலியை பூரணம் அம்மாவுக்கு சமர்ப்பிக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உதயகுமார், அடுத்து நம்ம நிகழ்ச்சியில போயிடலாம். பூரணம் அம்மாவுக்கு நம்ம ஒரு இரங்கல் நிகழ்வு தனியாகவே நாம ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால பிற தோழர்கள் அம்மா பற்றி பேச விரும்பக்கூடியவர்கள் அந்த தனி நிகழ்வு அநேகமா ஒரு வாரத்துக்குள்ளார ஏற்பாடு செய்யலாம் என்கின்ற சிந்தனை இருக்கின்றது. அந்த நிகழ்வை கலந்து கொண்டு உங்களுடைய இரங்கல் எல்லோருமே தங்களுடைய இரங்கல் உரையை நிகழ்த்தலாம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைய கூட்டத்தினுடைய நோக்கம் ஏன் இந்து மதத்தினுடைய இயக்கங்கள், இந்து மதம் என்பது வேறு, ஆனால் இந்து மதத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நாடு ஒரு இந்து நாடு, இங்கு இந்துக்கள் தான் இருக்க வேண்டும், இந்த வர்ணாசிரம தர்மம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய இயக்கங்கள். மறைமுகமா சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வெளிப்படையாக சொல்லக்கூடிய இயக்கங்களை பற்றிய ஒரு வரலாற்றை நாம் மக்களின் பொது புத்தியில் பதிய வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முதன்மையான நோக்கம். ஏன்னா நம்ம எப்பவும் டிஃபென்ஸ் பிளே பண்றவங்களாவே இருக்கிறோம். அவங்க செய்யற பிரச்சாரம், அவங்க செய்யக்கூடிய கட்டுக்கதைகள், இதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறதே நம்முடைய வேலையா இருக்கக்கூடிய, நாம் கட்டுக்கதைகளை சொல்ல போவதில்லை, உண்மைகளை சொல்ல போகிறோம். ஆனால் இந்த உண்மைகள் ஒவ்வொருவருக்கும் இன்று போய் சேர வேண்டிய அவசியம் இருக்கின்றது. நாம் எப்படிப்பட்ட எதிரிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், அவர்கள் எத்தகையவர்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கான அவசியம் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் இந்த தலைப்பை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்த பொழுது மிக பொருத்தமாக இது பற்றி ஏற்கனவே நூல் எழுதி இந்த களத்திலே உரையாடலை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் அருணன் இதற்கு சரியான தேர்வாக இருப்பார் என்பதனை நம்முடைய தோழர்கள் அனைவருமே பரிந்துரை செய்தார்கள். அந்த அடிப்படையில் தோழரை கேட்டோம்னா அவரும் உடனடியாக நமக்கு இசைவு தந்து இன்று இங்கு நம் மத்தியிலே வருகை தந்திருக்கின்றார். அவருக்கு ஏற்கனவே நிறைய பணிச்சுமைகள் இருக்கும். நமக்கே நன்றாக தெரியும், தமிழகத்தின் கருத்துருவாக்க தளத்திலே ஒரு முக்கியமான மனிதராக அருணன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். அந்த பணிச்சுமைகளுக்கு இடையே நமக்காக நேரம் ஒதுக்கி இங்கு அவர் வந்தமைக்கு புதிய தன்னுடைய நன்றியை அவருக்கு முதலில் தெரியப்படுத்தி அவரை வரவேற்று மகிழ்கிறது. இனி அவருடைய உரையை நாம் கேட்கலாம் என்று கருதுகிறேன். தோழர் ஓவியா உள்ளிட்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். பூரணம் அம்மா அவர்களுக்கு நானும் எனது நெஞ்சார்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை தோழர் ஜவஹர் வெகு நாளாக என்னுடைய அன்புக்கு உரியவர். எழுத்து துறையிலும் சரி, நேரடி பழக்கத்திலும் சரி, அவர் எவ்வளவு துன்பத்திற்கு ஆளாகி இருக்கிறார் என்பதை அவருடைய சில பதிவுகள் மூலமாக நானும் அறிந்தேன். ஆனாலும் தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டி இருக்கிறது அவர் இந்த இழப்பை. அவருக்கு எனது அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே தோழர் ஓவியா அவர்கள் குறிப்பிட்டது போல இது ஒரு முக்கியமான பணி. இந்த இந்துத்துவ இயக்கங்களை அடையாளம் காட்டுவது, அம்பலப்படுத்துவது என்பது இந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டிய, என்னை பொறுத்தவரை செய்ய வேண்டிய பிரதான பணி என்பது. நம்முடைய கருத்து பிரச்சாரத்தின் மையமாக, முக்கிய இலக்காக இதுதான் இருக்க முடியும், இருக்க வேண்டும்.
காரணம், அவர்கள் வெறும் சமூக தளத்தில் மட்டும் இயங்கவில்லை. அது ஒரு காலம் அப்படி இருந்தது. இன்றைக்கு இந்திய அரசு அதிகாரத்தில் இந்துத்துவா அமர்ந்திருக்கிறது. இதுதான் முக்கியமான மாற்றம். அதுவும் தனி பெரும்பான்மையோடு கடந்த 6 ஆண்டு காலமா. வாஜ்பாய் காலத்திலேயாவது ஒரு கூட்டணி ஆட்சியை அப்படி இப்படிமா நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நடிக்க வேண்டிய எந்த அவசியம் இல்லாமல் பச்சையாக வெளிப்படையாக வெளிவந்திருக்கிறார். அது 2ஆம் முறை தனி பெரும்பான்மை ஆட்சி என்றவுடன் அவர்களுடைய முழு சொரூபம் தெரிய வந்திருக்கிறது. அது விவரமெல்லாம் உங்களுக்கு தெரியும். கடைசியா இப்பொழுது கல்விக் கொள்கை, விவசாய மசோதாக்கள், தொழிலாளர் விரோத மசோதாக்கள் வரை அவ்வளவு. அப்படி என்றால் இவருடைய வரலாறு என்ன? நீண்ட நெடிய வரலாறு. அது சரியாக 100 ஆண்டு வரலாறு. RSSக்கும் முந்தி இந்து மகாசபை 1921 துவங்கப்பட்டது. அதற்கு முன்பு கூட வெவ்வேறு பெயர்ல இருந்துச்சு. ஆனா இந்து மகாசபை என்கிற பெயரில், அதுவும் அகில பாரதிய இந்து மகாசபை என்கிற அந்த பெயரிலே 1921 அது உருவாக்கப்பட்டது. அப்படின்னா சரியா 100 ஆண்டுகள். 100 ஆண்டு வரலாறு நான் எப்படி ஒரு 40-45 நிமிஷத்துல சொல்ல பாருன்னு எனக்கு தெரியும். அவே எனக்குள்ள ஒரு மனக்கணக்கு போட்டு அதனுடைய சாரத்தை, இந்த வரலாற்றின் சாரத்தை ஒரு விதமா சொல்லலாம் என்கிற முடிவுக்கு வந்து, ஆகவே நிச்சயமாக அது அனைவருக்கும் முழு திருப்தியை தராது என்பதை நான் எடுத்த எடுப்பிலேயே பதிவு பண்றேன். ஆனா எனது அன்பான வேண்டுகோள், ஒவ்வொருவரும் சுயமாக படிக்க வேண்டும் அவங்களை பற்றி என்பதுதான். இப்ப பாருங்க, நம்ம பொழப்பு, நம்ம எதிரியை பத்தி அதிகமா படிக்க வேண்டியது. மார்க்ஸையும் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரு பக்கம் படிக்கும் போதே எதிரியை பற்றியும் அநேகமா அதே அளவுக்கு படிக்க வேண்டியது. அது இந்தியாவில் அது இன்றைய தனித்துவமான நிலைமை. அதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னேன், அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி விட்டார்கள். என்னுடைய கணிப்புல அவ்வளவு எளிதல்ல அவர்களை அகற்றுவது. எடுத்த எடுப்புல சொல்றேன், என்னடா அவநம்பிக்கையா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். என்னுடைய கணிப்பு அது பொய்த்து போனால் என்னை போல ஆனந்தம் அடையக்கூடியவர்கள் வேறு இருக்க மாட்டார்கள். ஆனா என்னுடைய இப்போதைய கணிப்பு அது. ஆக இவ்வளவு வலுவான எதிரியை எதிர்கொள்ள, முறியடிக்க அவர்களை பற்றிய பூரண ஞானம் நமக்கு வேண்டும். அதற்கு எடுத்து கொடுப்பது போலத்தான், அச்சாரம் போடுவது போலத்தான் ஒரு 3/4 மணி நேரம் அவங்களுடைய வரலாற்றின் சில முக்கியமான கட்டங்களை, அந்த கட்டங்களை சொன்னாலே அதோடைய சாரம் புலப்பட்டு விடும் என்று நான் கருதுகிறேன். 1921 இந்து மகாசபை உருவானது. அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, இந்துக்களுக்கான ஒரு சபை. அதுக்கு முன்பே காங்கிரஸ் உருவாகி இயங்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனா அதுக்குள்ள இருந்தவங்க தான் இப்படியும் ஒன்றை உருவாக்கிட்டாங்க. அந்த காலத்துல காங்கிரஸ் என்பது இந்த காலத்து காங்கிரஸ் அல்ல, அது ஒரு பேரமைப்பு, மகா சம்மேளனம் சொல்லலாம், பல சம்மேளனங்களுடைய கூட்டமைப்பு என்கிற முறையில அதுக்குள்ளே இருப்பாங்க. அப்புறம் அதுக்குள்ளே ஒரு தனி கோஷ்டியாவும் இருப்பாங்க, பேரோடையே. அப்படி ஒண்ணுதான் இந்து மகாசபை. அதாவது 1921 உருவாக்கப்பட்டது. விரைவிலேயே, அதற்கு முன்பு இருந்த தலைவருக்குள்ள நான் போகல நேரம் கருதி, விரைவிலேயே சாவர்கர் இவங்கெல்லாம் அதுக்கு ஒரு அடமொழி வேற கொடுத்துக்கிறாங்களே, அது சொல்லவே எனக்கு கூச்சமா இருக்கு, வீர சாவர்கர். உங்களுக்கு தெரியும், வீர சாவர்கர்ங்கிற பேரை அவரே கொடுத்துக்கிட்டாரு. அப்படியாப்பட்ட வீரர் அவர். அந்த சாவர்கர் இந்து மகாசபையை கைப்பற்றி கொண்டார். அதற்கு ஒரு பொதுவாக இந்துக்களுடைய நலன் காங்கிரஸ் சரியாக கவனிக்கல, ஆகவே இந்துக்களுக்கு என்று ஒரு அமைப்பு வேணும்யா. ஆனால் இவர்தான் அதற்கு ஒரு சித்தாந்தம் கொடுத்தவர். அதுவும் சிறையில் இருந்த காலத்திலேயே. அவர் சிறைக்கு போகும்போது பிரிட்டிஷ் எதிர்ப்பாளரா போனார் உள்ளுக்க, அதெல்லாம் உண்மைதான். மன்னிப்பு கடிதங்கள் கொடுத்த கதையெல்லாம் இருந்தாலும் கூட நான் அதை அங்கீகரிக்கிறேன்.
பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்ங்கிற காரணத்தினாலதான் அவரை கொண்டு போய் அந்தமான் சிறையில வச்சாங்க. ஆனா சிறைக்கு போய் ஒரு சில மாதங்கள்லயே அவருடைய மனோநிலை, அவர் உடல் ரீதியாக தாங்க முடியாம மன்னிப்பு கடிதங்கள் கொடுத்திருக்கலாம் என்பது மட்டுமல்ல, சித்தாந்த ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் மாறி போனார். எந்த முடிவுக்கு வந்தான்னா, ஆட்சியிலிருந்து ஆங்கில ஏகாதிபத்தியவாதிகள் அல்ல இந்துக்களின் எதிரிகள் முடிவு வந்தார். அவங்க ஆட்சியில் இருந்தாலும் இந்துக்களின் எதிரிகள் பிற மதத்தவர் தான், குறிப்பாக முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்கள் தான் என்கிற முடிவுக்கு வந்தார். ஆகவே அவருடைய சிந்தனையும் மாறி, அதனால ரொம்ப வேக வேகமா அடுத்தடுத்து மன்னிப்பு கடிதாசி போடுறாரு. இங்க ஒரு மன்னிப்பு கடிதத்துல ஒரு வாக்கியம் இருக்கும், என்னை நீங்கள் வெளியிலே விடுவீர்களேயானால் என்னை போல ஒரு நம்பகமான ஒரு வேலையால், அது உங்களுடைய நோக்கங்களுக்கு பணிபுரியக்கூடிய ஒரு வேலையால் கிடைக்க மாட்டான், நான் சிறையில் இருப்பதை விட வெளியில் இருப்பதுதான் உங்களுக்கு வசதின்னு போட்டுப்பாரு. அது ஏன்னா சித்தாந்த ரீதியாக அப்படி வச்சாரு. நீங்க எங்க எதிரி அல்ல, என் எதிரி முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும். இந்த முடிவுக்கு வந்துதான் அவர் அந்த பேச்சுவார்த்தை நடத்துறாரு. எப்படியாவது வெளியே விட்டுருவாங்கன்னு அவருக்கு தெரியும். வெளியே வர்றதுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்பு, சரியா சொல்ல போனா 1923 அவர் இந்துத்துவா என்கிற நூலை எழுதினார். அப்படித்தான் இந்துத்துவா இயக்கம் உருவாகும். இப்ப இந்து இயக்கம்னு நான் இதை சொல்ல மாட்டேன், அதுல நம்ம தெளிவா இருக்கணும். இப்ப இந்து மதம், அதனுடைய தன்மை, இதெல்லாம் நான் தனியா பேசுறேன். பொதுவாக மக்கள் தங்களை இந்துக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுவே சரியா தப்பா என்று கூட விவாதிக்கலாம், அதெல்லாம் உண்மைதான். ஆனா வெள்ளக்காரன் இருந்து அப்படி ஆகி போச்சு. இப்பவும் மக்கள் தொகை கணக்கெடுப்புல நம்மள அறியாமலே மதம் அப்படின்னா இந்துன்னு தானே அவங்களும் குறிக்கிறாங்க, நாமளும் சொல்றோம். கடைசியா ஒட்டுமொத்தமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியா முழுக்க இந்துக்கள் 80% அப்படிதான் வருது. முஸ்லிம்கள் 14%, கிறிஸ்தவர்கள் 2.5%, சீக்கியர்கள் 2%, முடிஞ்சு வச்சுக்காத. தமிழ்நாட்டுல இந்துக்கள்னு சொல்லி 88%, 5.5% கிறிஸ்தவர்கள், 5.5% முஸ்லிம்கள், முடிஞ்சு வச்சு. நீ எடுத்து போய் பாருங்க, கூகுள்ல போய் சென்சஸ் இப்படித்தான் வருது. அப்படின்னா இதோடைய அர்த்தம் என்னன்னா, நாம விரும்புறோமோ இல்லையோ இந்த சொல்லாடல, பட் இந்துக்கள் என்றுதான் நம்மளை பத்தி அரசு ஆவணங்கள் பேசுது. இப்ப இத்தனை கோடி இந்துக்களும் நமக்கு எதிரிகளா? அப்ப அவங்களுடைய கடவுள் நம்பிக்கை தவறு என்று நாம நினைக்கலாம். அப்படி வாதிட நமக்கு உரிமை உண்டு, நாத்திகர்களாகிய நமக்கு. ஆனால் அதே நேரத்தில் அவங்க கடவுள் நம்பிக்கையோட இந்து மதம் என சொல்லப்படுகிற அதுக்குள்ள எவ்வளவு பிரிவு, அதை கற்பனைசாமி கும்பிடுவாப்புல, மதுரை வீரர்கள் கும்பிடுவாப்புல. எங்க ஊர்ல மதுரையில பார்த்து ரெண்டையும் கும்பிட்டுட்டு மீனாட்சி கோயிலுக்கும் போவாப்புல. நீங்க என்ன செய்வீங்க? அவங்களுக்கு இப்போ ஒன்றும் வித்தியாசம் இல்லா போயிட்டு. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வம் கும்பிடவும் எங்கேயாவது ஒரு கிராமப்புறத்துக்கு போயிட்டு வருவாங்க. எல்லாம் சேர்ந்ததுதாங்கிறாங்க. இதுதான் உள்ள நிலைமை. இதுதான் இன்றைய யதார்த்தம். பல கோடி பேர் இந்த இந்துக்களின் இயக்கங்கள் அல்ல இந்த இந்துத்துவா இயக்கம். மொதல் பாயிண்ட். இத நான் சொல்லல, நான் இப்ப கொஞ்சம் விளக்கணுங்கிறதுக்காக அப்படி சொன்னேன். சாவர்கர் இந்த 1923 எழுதின இந்துத்துவா புத்தகத்துல ஒரு 3 பக்கம் தாண்டின உடனே, என் கையில அந்த புத்தகம் இருக்கு, சின்ன புத்தகம் தான். 3 பக்கம் தாண்டின உடனே உபதலைப்பு என்ன தெரியுமா கொடுத்திருப்பாங்க? இந்துத்துவா இஸ் நாட் இந்துயிசம்னு தான் அந்த ஆங்கிலத்துல இருக்கு. ஆங்கில புத்தகம் தான் அது. இந்துத்துவா என்பது இந்து மதம் அல்ல. சொன்னது யாரு? இந்துத்துவாவினுடைய பிதாமகர். ஏன்னா பாஜக காரங்களும் RSS காரங்களும் நைஸா 2 ஒண்ணுதான் அப்படிம்பாங்க. நம்மளும் ஆமான்ற கூடாது. ஐயா உங்க குருநாதர் 2 வெவ்வேறுட்டாரியா? அவர் தெளிவா சொல்றாரு, ஐயா இந்து மதம் என்பது அது வெறுமன மதம் சார்ந்தது. அடுத்து வளர்க்கிறாரு. ஆனா இந்துத்துவா என்பது தேசியம் பற்றியது. அது தேசியம்யா, அது தேசம் பற்றியது. அப்படின்னா அரசியல். இந்துத்துவா என்பது அரசியல், இந்து என்பது ரிலிஜன், மதம். இதை சாவர்கர் ரொம்ப தெளிவாக எடுத்த எடுப்பிலேயே அந்த நூலில் பதிவு பண்ண முடியல. போற போக்குல சொல்ல, அதை பத்தி விரிவாக 2-3 பக்கம் எழுதிட்டு அடுத்தாப்புல இந்துத்துவா உள்ளே போறாரு. இதை நாம் இது இந்த புரிதல் அவருக்கே இருந்தது. அது ரொம்ப முக்கியம், நமக்கு இருக்கணும்.
இதுல ஒரு சுவையான விஷயம், ஏன் அவரை இந்து மதத்துக்கு முக்கியத்துவம் தராம இந்துத்துவாவுக்கு முக்கியம் கொடுத்தார் என்பதுக்கு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றணும் என்பதுதான். இந்துத்துவ சக்திகள்னா என்னன்னு பிறகு சொல்றேன். அது ஒரு நோக்கம். இன்னொரு நோக்கம் கூட பர்சனலா அவருக்கு என்ன இருந்துச்சுன்னா, ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அவருக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது. ஆமாங்க, இவங்க புகழ்கிற வீர் சாவர்கர் ஒரு நாத்திகர். ஏஜி நூரானி RSS ஒரு பெரிய புத்தகம் எழுதிட்டார், மெனாஸ் டு இந்தியா, இந்தியாவுக்கான அச்சுறுத்தல் என்று முழு தலைப்பு. அதுல போற போக்கில் ஒரு இடத்துல மட்டும் இப்படி இருக்கு, சாவர்கர் இஸ் அன் அத்தீஸ்ட். அதுக்கு பிறகு விளக்கம் இல்லை. அதுல எனக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு, இதுக்கு என்ன ஆதாரங்கள் இருக்கு, என்ன ஆயிடுச்சு நமக்கு தெரியணுமே. பிறகு கூகுள்ல போய் தேடி பார்த்தேன், அவரை பற்றி ஆய்வு பண்ணி, யாரை பற்றி, சாவர்கரை பற்றி 2 மிக முக்கியமான வாழ்க்கை வரலாற்று நூல்கள் சமீபத்தில் வெளிவந்தது. அந்த 2 நூல்களிலும் சாவர்கர் ஒரு நாத்திகர். அதுல ஒரு புத்தகத்துல என்ன எழுதியிருக்காங்கன்னா, அதுல கடைசி காலத்துல he was a complete atheist அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. முழுக்க நாத்திகர் ஆயிட்டாராம். அது எப்படி எல்லாம் அவரு பயன்படுத்தினாரு என்று ஒரு 2 சுவையான விஷயத்தை அவங்க சொல்றாங்க. ஒரு சாமியாரு ஹரித்வாரு வயிற்றிலே கீழே நடந்து போனாராம், ரொம்ப தூரம், பல கிலோமீட்டர் தூரத்துக்கு காலில் நடந்து போகாம ஊர்ந்தே போனாராம். பாருங்க அவர் எவ்வளவு பெரிய சாமியான்னு சாவர்கர் கிட்ட ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், ஏயா கடவுள் வானத்துல இருக்கிறதா தானே எல்லாரும் சொல்றாங்க, அப்ப கடவுள் கிட்ட யார் போக முடியும்? விமானத்துல பறக்கிறவன் தான் போக முடியுமே ஒழிய புழு மாதிரி ஊர்ந்து போறவன் எப்படியா கடவுள் கிட்ட போவான் அப்படின்னாராம். யாராவது கனவுலையா நினைச்சிருப்பீங்களா சாவர்கர் இப்படி பேசியிருப்பாரு? பெரியார் பேசுற மாதிரி இருக்குல்ல. அதே போல அப்ப மலேரியா காலம், மலேரியா நோயிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்று ஒருத்தர், நான் போய் சாமியை கும்பிட்டு காணிக்கை செலுத்த போறேன்னு இவர்கிட்ட சொல்லியிருக்காரு சாவர்கர்ட்ட. அவர் அப்பவும் சிரிச்சுக்கிட்டு, ஏயா மலேரியாவில இருந்து உன்னைய காப்பாற்றணும்னா முதல்ல கொய்னா மாத்திரை சாப்பிடியா, பிறருக்கும் குடியா, காணிக்கை செலுத்தி என்ன பிரயோஜனம்னாராம். இது 2யும் ஆதாரமா கொடுத்து வாழ்க்கையிலேயே இப்படி கடைப்பிடிச்சவர் அவரு. நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, நம்ம எல்லாம் சொல்லணும், சங்கிகள் இப்ப கூட தேர்தலுக்காக ஒரு ஏமாற்றுவத்தை செய்யற மாதிரி தெரியுது. பாஜகவுடைய தலைவர் இப்ப சமீபத்தில் பேசுறதெல்லாம் கவனிச்சிக்கல. ஆமா, பெரியார் 14 வாழ்த்து சொல்ல எங்களுக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. அவர் சமூக நீதிக்காக போராடியவர் முதல்ல சொன்னார். அப்ப 2-3 நாள் கழிச்சு பழையபடி அவருடைய சமூக சீர்திருத்த விஷயங்களை நாங்க ஏற்கிறோம், கடவுள் மறுப்பை மட்டும்தான் எதுக்குறோம். இது ஒரு 5-6 மாசம் ஓடும், தேர்தல் வரைக்கும் நினைக்கிறேன். இப்ப நம்ம அவங்களுக்கு சொல்லணும், ஆனா உங்க சாவர்கரே நாத்திகராச்சு ஐயா, இன்னைக்காவது அதை வெளியே சொல்லியிருக்கீங்களா ஐயா? அப்ப நாத்திக பிரச்சாரம் என்கிற காரணத்தினாலதான் நீங்க பெரியார் இருக்கிறீங்களா அப்படின்னா நீங்க முதல்ல சாவர்கரை இருக்கணும். அதெல்லாம் கிடையாது. சாவர்கரை இவங்க ஏன் புகழ்றாங்கன்னா, அவர் நாத்திகராக இருந்தாலும் பிராமணியத்தை தூக்கி பிடித்தார். பெரியாரை ஏன் எதிர்க்கிறாங்கன்னா, இவர் நாத்திகர் என்றாலும் பிராமணியத்தை எதிர்த்து களம் கண்டார். விஷயம் இதுதான், மறைக்கிறாங்க. ஆக அத்தகைய நாத்திகர் என்கிற காரணத்தினாலும் அவர் பிரிக்கிறார், இந்து மதம் வேற, இந்துத்துவா வேற. அப்புறம் இந்துத்துவா என்ன ஏதுன்னு முழுசா சொல்லி தெளிவா விஷயத்துக்கு வந்தார். இந்த நாடு இந்தியா இந்துக்களுக்கு மட்டுமே சொந்தம், காரணம் இதுதான் நமக்கு புனித பூமி, முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அவங்களுடைய புனித பூமி எங்கேயோ இருக்கு. ஆகவே அவங்க இந்த நாடே அவங்களுக்கு சொந்தம் கிடையாது, வேணா இருந்துட்டு போலாம், 2ஆம் தர குடிமக்களா. ஆகவே இந்துக்களுக்கு மட்டுமே சொந்தமான அந்த தேசியம், அதன் பெயர் இந்துத்துவா. இப்ப இதோட மட்டும் ஒரு நிப்பாட்டினா ஒரு சாதாரண ஒரு இந்து மனோநிலை எப்படி இருக்கும்னா, பல சாதிகளும் கொண்ட அந்த இந்துக்கள் எந்த சாதியா இருந்தாலும் பொதுவா, ஆமா இது இந்துக்களுக்கான நாடுன்னு தான் சொல்றாரு. அப்ப நம்ம நாடு போல் இருக்கு, நமக்கான நாடுன்னு சொல்லியிருக்காதியா சாவர்கர். இந்துத்துவான்னா இந்துக்களின் நாடு.
நமக்கான தேசம், தேசியம், அரசியல், அரசு. ஆகவே இந்து ராஷ்டிரம். ரைட், விஷயம் முடியும். ஆனால் கூர்ந்து கவனிக்கணும், அவங்க ரொம்ப எவ்வளவு சாதுரியமா தந்திரமாக தங்களுடைய நோக்கத்தை மறைச்சு ஆள் பட திரட்டுறதுக்காக இந்து இந்து இந்துத்துவா என்பதெல்லாம் பயன்படுத்திக்கிறார். மதத்தை கூட அப்படி ஒதுக்கி வச்சுட்டு ஆனா இந்துங்கிற வார்த்தையும் பயன்படுத்திக்கிறார். அதுக்குள்ள இருந்துதானே இந்துத்துவா வருது. இந்துக்களுக்கான தேசம், அதுதான் இந்துத்துவா. அப்ப ஆள் பட சேருது. ஏன்னா அவங்கதான் 80% இந்த துணை கண்டத்தை. இப்படி ஆள்படை சேர்க்கலாம்ங்கிற எண்ணம் அவருக்கு வந்துதான் 23 இப்படி. இந்த புத்தகத்தை படித்தவர் தான் ஹெட்கேவர்ங்கிறவர். அந்த ஹெட்கேவர் 1925 ராஷ்டிரிய சுயம் சேவாக் சங் என்கிற RSS துவக்கிறார். அவர் இவரோட உட்காந்து பேசுறாரு. வெளியில வந்துடுறாரு சாவர்கர். ஒரே ஒரு வித்தியாசம் தான் இப்ப 2 பேருக்கும். இவர் இந்து மகா சபையில இருக்காரு, இவர் RSS துவக்கிறாரு. இதுவும் அதே நோக்கம்தான். எங்களுடைய நோக்கமும் இந்துத்துவாவை உருவாக்குவதுதான். ஆனால் என்ன சிக்கல் என்றால் 2 பேருக்கு இடையில இந்து மகா சபை என்பது காங்கிரஸ் இயங்கிய ஒரு அரசியல் ஸ்தாபனமாக, அரசியல் இயக்கமாக, பளிச்சென சொல்ல போனா தேர்தலில் இப்போ அரசியல் அதிகாரத்துக்கு வருவோம் வர வேண்டும் என்கிற அரசியல் கட்சியாக அது இருக்குது. இவர் என்ன சொல்றாருன்னா, எங்களை பொறுத்தவரை இந்த சிவில் சமூகத்துல சமுதாய களத்துல இயங்குவதுதான் பிரதானம் என்று நினைக்கிறோம். ஆகவே நீங்க அரசியல்ல இயங்குங்க, நான் இந்த தேர்தல் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்ட்டு. நான் மக்களை தயார் பண்ண போறேன். எப்ப 1925 எதுக்கு மக்களை தயார் பண்ண போறேன்? ஆட்சியில் இருக்கிறது வெள்ளக்கார அந்நியர்கள், அவங்கள ஏத்து இல்ல, இந்துக்களை திரட்ட சிவில் சமூகத்துல வேலை பார்க்க போறோம். இந்துக்களை திரட்டி என்ன பண்ண போறீங்க? வெள்ளக்காரனை எதுக்கவா? இல்ல, நமக்கு எதிரி முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும், அவங்கள எதிரி. உண்மையிலேயே நாக்பூர்ல அந்த பகுதி சார்ந்தவர் அவரு. அங்க 1923 ஒரு இந்து முஸ்லிம் கலவரம் வருது. அதை தூண்டி விட்டவரே இவர். ஏன்னா இவர் ஒன்னும் புத்தகத்தை ஒன்னும் எழுதல. ஆனா இவரை பற்றி வாழ்க்கை வரலாறுலாம் மராத்தி மொழியில வந்திருக்கு. அதை பற்றி விவரங்கள்லாம் இப்ப நமக்கு கிடைக்குது. இப்ப பாருங்க, எங்கேயாவது மசூதி பக்கமே நாங்க மேலதாளத்தோட தான் போவோம்னு சொல்லி இப்போ ஒம்பு பண்றாங்கல்ல இந்த இந்து முன்னணி RSS காரங்கெல்லாம். இந்த வேலையைத்தான் முத செஞ்சவர் யாருன்னா இதே ஹெட்கேவர் 1923. ரொம்ப வருத்தத்தோட இவங்க பேசுற மாதிரி, இன்னைக்கு பேசுற மாதிரி அன்றைக்கே பேசிட்டார் 100 வருஷத்துக்கு முன்பே. பாருங்க, இது நம்ம எல்லாம் இந்துக்களா இருக்கோம், ஆனா மசூதி முன்பு தாளம் தட்ட முடியல, மேளம் கொட்ட முடியல. இவர் கவலை அவ்வளவு. வெள்ளக்கார ஆட்சி, ஏகாதிபத்திய ஆட்சி நடக்குது. ஆகவே நாம ஒரு அமைப்பு கலவரம் பண்றாரு. ஆக அப்படி முஸ்லிம்களுக்கு எதிராக இந்துக்களை திரட்டுவதற்கு என்கிற அடிப்படையிலே உருவானதுதான் RSS. ரெண்டும் ஒண்ணுதான், ஆனா அடிப்படையில் இது ஒண்ணுதான் வித்தியாசம். அவங்க நேரடி அரசியல், இவரு சிவில் சமூகத்துலதான் நான் பணியாற்ற போறேன் என்ன அன்னைக்கு சொல்லிக்கிட்டு, அதுக்கு பிறகு என்னாச்சுன்னு பிறகு சொல்றேன். இதுதான் அதோடைய தோற்றம். இப்ப நான் சொன்ன முக்கியமான ஒரு வினா இருக்கு. அப்ப இவங்களும் RSS இந்துக்களுக்காக தானே, இந்துக்களின் தேசியம் இந்துத்துவா. ஆனா சிவில் சமூகத்துல ஆளை திரட்டுறாங்க, கீழே வேலை பார்க்கறாங்க. ஆனா உண்மையிலேயே ஒட்டுமொத்தமான இந்து சமூகத்துக்கு தானா இந்த RSSம் இந்த இந்து மகா சபையும் இல்லை என்பதற்கு தான் இப்ப நான் ஒரு சித்தாந்த தரவு தரப்போறேன். நடைமுறை ஆதாரங்களை நம்ம பிறகு பார்ப்போம். சித்தாந்த ஆதாரம், முதல் ஆதாரம், இவங்க சுதந்திர போராட்டத்திலே பங்கு கொண்டதில்லை. இன்னைக்கு பாருங்களேன், எவ்வளவு சர்வசாதாரணமாக எல்லாரையும் பார்த்து, எதிராளிகளை எல்லாம் பார்த்து ஆன்டி நேஷனல். இவங்க துவங்கினதுல இருந்து RSS 1925 இருந்து 1947 வரை 22 ஆண்டு காலம் இந்த நாட்டுல சுதந்திர போராட்டம் நடக்குதுங்க. அதுல பங்கு கொண்டதே இல்லை. கேட்டா நாங்க அரசியலுக்கு வரமாட்டோம்னு சொல்லிக்கிட்டது. அதுலதான் அது சூழ்ச்சி இருக்குது. அரசியல்னா அப்ப அன்னைக்கு என்ன சிக்கல் ஆகும்?
வெள்ளக்காரனை எதுக்கணும், காங்கிரஸ் மாதிரி கம்யூனிஸ்ட் மாதிரி. ஆகவேதான் அவர் என்ன பண்றாருன்னா, சாதுரியமா எனக்கு அரசியல் கிடையாது, அதனால சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொள்வது இல்லை என்று ஒரு கொள்கை முடிவை எடுக்கிறார். 1930 ஒத்துழையாமை இயக்கம், அவங்களுக்கு தெரியும், உப்பு சத்தியாகிரகம், இதுல எல்லாம் பங்கு கொள்வதில்லை என்று அவர் எழுத்துப்பூர்வமா சுற்றறிக்கை அனுப்பியதுக்கெல்லாம் ஆதாரம். அதே போல ஆகஸ்ட் போராட்டம் 1942, அதிலும் பங்கு கொள்ளவில்லை, கூடாது என்று ஒரு கொள்கை முடிவு. அப்ப இவங்களுடைய நோக்கம் என்பது ஆங்கிலேய ஆட்சியாளர்களுக்கு எதிரானதல்ல, மாறாக இந்தியர்களில் ஒரு பகுதி முஸ்லிம்கள், நம்ம இந்தியர்கள், ஆனா மதத்தால் வேறு என்கிற ஒரே காரணத்துக்காக முஸ்லிம்களை குறிவைத்து, கூடவே கிறிஸ்தவர்களை குறிவைத்து இங்கே இந்துக்களை திரட்டுகிற வேலையை தான் இந்த காலம் முழுக்க செய்தார். ஆனால் இதற்கான ஒரு தத்துவ இது எதையும் எட்கேவர் எழுதல, எந்த நூலும் எழுதல. அவர் 1939 தான் ஒரு நூல் வரும், RSS. அதிலே இருந்த கோல்வால்கர் ஒரு நூல் எழுதுகிறார், நாம் அல்லது நமது தேசியத்தின் வரையறை. பாருங்க, அவர் தேசியம் பற்றி பேசுறார். அப்படின்னா அந்த 23ல இந்துத்துவா வருது, அது தேசியம் பற்றி பேசுது. 39ல 16 ஆண்டுகள் கழித்து அந்த இந்துத்துவாவுக்கு இவர் ஒரு புதிய தன்பாணியில, RSS பாணியில ஒரு விளக்கம் கொடுக்கிறார். இந்த விளக்கத்தை தான் நம்ம மனசுல வச்சு, அதுதான் இன்னைக்கு செயல்பாட்டுக்கு வந்துகிட்டு. இதுல நாம் அல்லது நமது தேசியத்தின் வரையறைனா தெளிவா சொல்லிட்டார். ஐயா, நமக்கு ஒரு தேசம் இருக்கியா அப்படி சொல்லி, அது அன்னைக்கு அந்த புத்தகத்தை முக்கியம், சின்ன புத்தகம் தான், கூகுள்ல கிடைக்குது, நீங்க போய் தட்டினாலே வந்துடும். கோல்வால்கர் அல்லது வி ஆர் அவர் நேஷன்ஹுட் டிஃபைன்ட் அப்படின்னு வரும். அந்த சின்ன நூலை நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப சாதுரியமா அதுல எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா, ஐயா தேசம்னா என்ன ஐயா, தேசம்னா என்ன, அவர் பாணி இல்ல. தேசம் என்பதற்கு ஒரு மதம் இருக்கணும், ஒரு மொழி இருக்கணும், ஒரு பூமி இருக்கணும், 3 இருக்கியான்ட்டார். பூமி எது, இந்த துணைக்கண்டம் தான் இந்துக்களுக்கான பூமி. மதம் எது, இந்து மதம் தான். கவனிங்க, மொழி எது, சமஸ்கிருதம் தான். இங்கதான் முதல்ல அம்பலப்படுறாங்க. இது ஏதோ பிற்காலத்துல அவங்க சொன்ன வாதம் அல்ல, ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்தியாவின் தாய்மொழி ஒரே மொழிதான், சமஸ்கிருதம் தான். அதிலிருந்து தான் தமிழ் உள்ளிட்ட அனைத்து மொழிகளும் பிறந்தன என்று 1939 எழுதின புத்தகத்திலே எழுதியிருக்காரு கோல்வால்கர், தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் கூட இப்ப பாருங்க, இப்ப எதை நோக்கி போறாங்க, அனைத்து இந்துக்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா சமஸ்கிருதம்னு வந்தா, அப்ப அது யாருக்கான இந்துத்துவா, யாருக்கான தேசியம்னு இப்பவே இருந்தாலும் அந்த நூல்ல இன்னும் பச்சையாக சில விவரங்கள் இருக்கு. ஆக நமக்கான தேசம், இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அப்போ ஒரு மத அடிப்படையில் ஒரு தேசம் என்பதை வலியுறுத்தியது RSS. முதல்ல வலியுறுத்தியது சாவர்கர், 1939 வலியுறுத்தியது RSS உடைய கோல்வால்கர். உண்மையிலேயே பாகிஸ்தான் கோரிக்கை என்பது 1940 பிறகுதான் வந்துச்சு. அவங்களும் மத அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு தனி நாடு, ஆனா இந்துக்களுக்கு தனி நாடு, இந்துக்கள் என்பதே ஒரு தேசம் தான், அவங்களே ஒரு நாடுதான் என சொன்னது இந்து மகா சபையும் RSS. நீங்க அந்த நூல்ல அப்படி சொல்லிட்டு மிக முக்கியமான ஒரு அம்சத்தை அவர் முன்வைக்கிறார். அந்த இந்து தேசத்துல அதனுடைய தன்மை எப்படி இருக்குன்னு அவர் சொல்லுகிறார். நான் இந்த 2 வாக்கியத்தை முதல்ல நான் வாசிக்கிறேன். தேசத்திற்கான ஒரு நல்ல நாடு என்பதில் இந்து மதம் வகுத்துள்ள சமுதாயத்தின் 4 வகுப்பார்களும் இருப்பார்கள். ஆனால் மிலேச்சர்கள் இருக்கக்கூடாது. மிலேச்சர்கள்னா பிற மதத்துக்காரங்க, முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது. அடுத்து சொல்றார், வர்ணங்கள் மற்றும் ஆசிரமங்களை கொண்ட இந்த மக்கள் செழிப்பாக இருக்கும் பூமியே அந்த தேசம். அப்ப இவங்களுடைய தேசம் என்ன தேசம்னா, வர்ணாசிரமத்தை கொண்டது. தெளிவாகவே போட்டாரு, வர்ணங்கள், ஆசிரமங்கள், அந்த தேசம்தான்.
அதுதான் இந்து மதம். இவங்க சொல்லுகிற இந்து மதம் என்பதுக்குள்ள வர்ணாசிரமும் ஒரு முக்கியமான தன்மையாக கூறாக இருக்கும், பிரிக்க முடியாத அம்சமாக இருக்கும். இதுக்காகத்தான், இதை உருவாக்குறதுக்காகத்தான் நாங்க, அதுதான் நம்முடைய தேசம். நாம் அல்லது நமது தேசத்தின் வரையறை என்பது நமக்கான மதம், நமக்கான மொழி சமஸ்கிருதம். அந்த இந்து மதத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சம் வர்ணாசிரமம். அப்ப வர்ணாசிரமத்தை காப்பதற்கு தான் இவ்வளவும் பழிச்சுன்னு சொன்னா, பிராமணிய சமூக கட்டமைப்பை மீண்டும் நிலைநாட்டத்தான் இந்த இந்துத்துவா, இந்த இந்து மகாசபை, இந்த RSS சகலமும், இந்த இந்துத்துவ அமைப்புகள், அதுதான் அவை தோன்றியதற்கான காரணம். அதனுடைய வரலாறு என்பது இதை ஸ்தாபிப்பதை நோக்கி பயணம். இவ்வளவுதாங்க சார். ஒரேடியா இந்துத்துவானாலே RSSனாலே வர்ணாசிரமம் தான் சொல்லிட்டீங்க, பிராமணியம் தான் சொல்லிட்டீங்க. இப்ப பாருங்க, நம்ம எல்லாம் சொன்னா கோச்சுக்குவாங்க. அதே புத்தகத்துல இது மனு சொன்ன அந்த வர்ணாசிரமம் வந்து அந்த பிராமணிய சமூக கட்டமைப்பு தான் வேண்டும், அதை நிலைநாட்டவே இந்த ஏற்பாடு, அதற்காகவே இந்த இயக்கம் என்று அவரே சொல்லியிருக்கார். இன்னும் 2 வரி வாசிக்கிறேன். கோல்வாக்கருடைய அதே நூலிலிருந்து இது இருக்கு. இங்க பாருங்க எப்படி மனுவை புகழ்றாரு. உலகின் முதலாமான மகத்தான சட்டம் தந்தவரான மனு தனது சட்டத்தை வகுத்த போது கூறினார். மனு சொன்னாராம், மேற்கோள் காட்டுறார், அனைவருக்கும் முந்தி பிறந்த பிராமணர்களின் புனித காலடியில் தங்களது கடமைகளை அறிந்து கொள்ள உலக மாந்தர் அனைவரும் வரட்டும். நம்மால் நினைச்சிட்டு இருக்க ஏதோ ஓட்டிட்டு இருக்கா என்று. இவங்களுடைய கனவு என்ன தெரியும்ல, உலகத்தையே ஆட்டி படைப்பது. இப்படிதான் 1939 அவர் ஆரம்பிக்கிறாரு. நீங்க இப்ப கூட சில வாக்கியங்களை கவனிக்கலாம். மோடி சொல்லும் போது 21ஆம் நூற்றாண்டு இந்தியாவின் நூற்றாண்டு, அது உலகத்துக்கே வழிகாட்டும் பாரு. அது அன்றைக்கு அவர் சொல்றாரு கோல்வால்கர், மனு சொன்னதாக. அவருடைய கடமை என்னன்னு உலகத்தா தெரிஞ்சுக்கணும்னா பிராமணர்களுடைய காலடியில வந்து பாடம் கேட்டுக்குங்கப்பா, நான் தான் அவங்களுக்கெல்லாம் சட்டம் வகுத்திருக்கேன்னு மனு சொல்லியிருக்காராம். ஆகவே அந்த மனுவாதத்தை, அந்த பிராமணியத்தை கண்டுகிட்டு கொஞ்சம் அடி வாங்கினாலும் அதை இன்னும் முழுமையாக ஆதிகாலம் போலவே நிலைநாட்டவே இந்த RSS என்பது பட்டது என்பதை நாம மனதில் உள்வாங்கணும். அதனாலதான் நான் வந்து இவங்களை பத்தி எல்லாம் பேசும்போது, இவங்க இந்து மதத்துக்காரங்க RSS, இவங்க இந்துத்துவவாதிகள் கூட நான் சொல்றது கிடையாது. ஏன்னா நம்ம ஜனங்களுக்கு குழம்பிடுறாங்க. ஐயா, இந்து மதத்துக்காரங்களாம்ல இவங்க இந்துக்களுக்காக இருக்காங்க. இந்த இந்துத்துவா என்பதற்குள்ள இந்துங்கிற சொல் கூட இருக்கு. அவங்க சொல்லுகிற அதே சொல்லாடல நாமளும் ஏன் பயன்படுத்தணும்? பளிச்சுன்னு சொல்லணும், ஐயா இவங்க மனுவாதிகள், இவங்க சாதாரண இந்துக்களுக்கும் கிடையாது, இவங்க வர்ணாசிரமவாதிகள், இவங்க சூத்திரர்களுக்கும் பஞ்சமகளுக்கும் ஆனவங்க இல்ல, இவங்க பிராமணியவாதிகள், இவங்க சூத்திரர்களுக்கும் பஞ்சமர்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் ஆனவர்கள் அல்ல. இவங்களுடைய உண்மை நோக்கம் என்ன, உண்மை நோக்கம் என்ன என்று இவங்களே சொல்லியிருக்காங்க. பார், என்னைக்கு சொல்லியிருக்காங்க? 1939 இருந்து. இத தயவு செஞ்சு சொல்லணும். மீண்டும் அவங்க சொல்லுகிற சொல்லாடலை நாம பயன்படுத்தி, ஐயா, ஏன்னா இதுல இருந்து சில நான் சொல்வதை நீங்க மறுக்க கூட செய்யலாம், அது மாற்று கருத்து இருக்கலாம். ஏன்னா என்ன நம்மளால என்ன ஆயிடுதுன்னா, இவங்க மேல உள்ள கோபத்துல அல்லது இவங்க சொல்லுகிற வார்த்தை இருக்குல்ல, இந்து மதம்னு, அப்ப நமக்கு என்ன கோபம் வருதுன்னா, ஐயா முதல்ல இந்து மதத்தை ஒழிச்சா தாயா இவங்களை ஒழிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். எல்லா மதங்களும் ஒழிந்த ஒரு காலம் வந்தால் அதை போல மகிழ்ச்சிகரமான காலம் வேறு இல்லை என்பது எனக்கும் தெரியும்.
நானும் அதை எதிர்பார்க்கிறவன் தான். ஆனா இன்றைக்கு இவங்க அரசியல் அதிகாரத்தை அடைந்து எத்தகைய ஒரு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப நம்ம கவனமாக நம்முடைய சொல்லாடலை பயன்படுத்த வேண்டியிருக்கு. ஐயா, இவங்க இந்து மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய சூத்திரர்கள் பஞ்சமகள் காணவர்கள் அல்ல என்று அவங்கள நம்ம பிரிச்சு காமிக்கணும். அப்படின்னா இவங்க யாரு? இவன் இந்து மதத்துக்காரனே இல்லையா? இந்து மதம் என்பது ஒரு பெரிய பேரவை மாதிரி இருக்கு, மகா சம்மேளனம் மாதிரி இருக்குது. அதுக்கு கற்பனசாமி கும்புற ஆள்ல இருந்து விஷ்ணுவ கும்புற ஆள் வரைக்கும் இருக்குது. மதுரை வீரசாமி கும்புற ஆள்ல இருந்து சிவலிங்கத்தை கும்புற ஆள் வரைக்கும் எல்லாத்தையும் இந்துங்கிறான். ஆனால் அதற்குள்ள நீங்க கூர்ந்து கவனிச்சா அதற்குள் இருப்பது பிராமணிய மதம் என்பது. இன்னும் கூட நான் கவனமா சொல்றேன், இவங்க இந்து மதத்துக்காக இல்ல, மத அடிப்படையில் பார்த்தால் கூட இவங்க இந்து மதத்துக்கானவங்கல்ல, பிராமணிய மதத்துக்கானவங்க. நம்ம மணிமேகலை அந்த காலத்துல இவங்களை பத்தி என்ன தெரியுமா சொல்லி இருக்கு? வேத மதம்னு தான் சொல்லும். இந்து மதங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியும், ரொம்ப லேட்டஸ்டா வந்தது, முஸ்லிம்கள் பயன்படுத்தினது, வெள்ளக்காரன் சட்டபூர்வமாகிட்டு போயிட்டான். ஆனா ஆதி காலத்துல இதுக்கு பேர் என்பது வேத மதம், பிராமணிய மதம். அந்த பிராமணிய மதங்கிற வார்த்தை தான் மனு பயன்படுத்தியிருக்காரு. நம்ம என்ன சொல்லணும்னா, ஏன் நீ இந்து மதத்துக்காரன் இல்லையா, நீ வேத மதத்துக்காரன், நீ பிராமணிய மதத்துக்காரன், நீங்க மனுவாதிகள், இப்படி சொல்லி இவங்களை அம்பலப்படுத்தினாத்தான் பெருவாரியான இந்து மக்கள் இவங்க தங்களுடைய எதிரிகள் என்பதை உணர்வாங்க. வர்ணாசிரமம் என்பது சூத்திரர்களையும் பஞ்சமர்களையும் ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட திட்டமிட்ட சதி வேலை, திட்டமிட்ட சமூக கட்டமைப்பு. அதற்காக பாருங்களேன், இங்க ஒரு வார்த்தை எப்படி போட்டிருக்காரு? உலகின் முதலாமாவன மகத்தான சட்டம். நம்மளால கேக்குது, ஐயா சாஸ்திரம் தான் ஐயா, சாஸ்திரம் ஐயா அன்னைக்கு சட்டமா இருந்துச்சு. நம்மளால எப்படி பேர் வச்சிருக்கா? இருக்கிறது ரொம்ப சிறந்த சோழன் யாருன்னா மனுநீதி சோழங்கிற. நம்மளாலும் தெரியாம ஆமாங்க, மனுநீதி எவ்வளவு கேவலமானதுன்னு தெரியும். அதை அமுல்படுத்தினவே ரொம்ப நல்ல சோழன்னா எங்க போய் முடிக்கிறது? ஆகவே இவங்களுடைய நோக்கம், இவங்களுடைய வரலாற்றினுடைய சாரம் இந்த நாட்டில் மனுவாதத்தை, வர்ணாசிரமத்தை, பிராமணிய சமூக கட்டமைப்பை நிலைநாட்டுவது. இதுதான் அவங்க நோக்கம். இதை நம்ம மனசுல உள்வாங்கிட்டு அவங்களுடைய வரலாறு பூரா தெரியும். இதை அவங்க எப்படி அமல்படுத்தினாங்க என்பதை மட்டும் சில விஷயங்களை சொல்லி என்னுடைய உரையை முடிக்க போறேன். ஏன்னா நடைமுறையில எங்க நீங்க சொல்றதெல்லாம் 1939 எழுதின புத்தகத்தை சொல்றீங்க, அதுக்கடுத்து ஒரு புத்தகம் வந்திருக்கு, பஞ்சாப் தாட்ஸ்ன்னு, கோல்வால்கர். அதுல இதே விஷயத்த ரொம்ப விரிவா பேசியிருக்கா. அது தமிழ்ல வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க தெரியுமா? ஞான கங்கையா. ஞானம் கங்கை மாதிரி வருதான். என்னடா மனுவாதம் தான், வர்ணாசிரமத்தை தான் தூக்கி பிடிச்சிருக்காரு, பிராமணியத்தை தான் தூக்கி பிடிச்சிருக்காரு. அது ஒரு பெரிய நூல், அதை புறம் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இவங்களை முதல்ல இப்படி அம்பலப்படுத்துறது சித்தாந்த ரீதியா. இவங்களுடைய நோக்கம் ஒட்டுமொத்த இந்துக்களுக்கானது கூட அல்ல. இவங்களுடைய நோக்கம் முஸ்லிம்களுக்கு எதிரானது, கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது, அவங்களுக்கே எதிரானதுன்னா பகுத்தறிவாளர்களுக்கு எவ்வளவு எதிரானது, நாத்திகர்களுக்கு எவ்வளவு எதிரானது, கம்யூனிஸ்டுகளுக்கு எவ்வளவு எதிரானது, திராவிட இயக்கத்தவருக்கு எவ்வளவு எதிரானது என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இந்த பஞ்சாப் தாட்ல தெளிவா அவர் 3 அத்தியாயம் எழுதியிருக்காரு. இந்தியாவுடைய உள்நாட்டு எதிரிகள்னு அந்த தலைப்பு. முதல் எதிரி முஸ்லிம்கள்னு விரிவா விளக்கியிருக்காரு. 2வது எதிரி கிறிஸ்தவர்கள்னு விரிவா விளக்கியிருக்காரு. 3வது எதிரி கம்யூனிஸ்டுகள்னு விளக்கிட்டார். இவங்கதான் எதிரிகள் அவர். ஆனா அதைத்தான் அவங்க நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப சோகம் என்ன தெரியுமா? அதுல அவங்க பெருமளவு வெற்றி அடைஞ்சாங்க. அதுதான் நமக்குள்ள கவலை. எப்படி சொல்றேன் வெற்றி? இப்ப ஒரு 5-6 நிகழ்ச்சிகளை மட்டும் நான் சொல்றேன். இந்த வர்ணாசிரமத்தை மீட்டெடுப்பதற்கு என்னென்ன வேலை பார்த்தாங்க? முதல் வேலை, சுதந்திரம் அடைஞ்ச உடனே மகாத்மா காந்தியை கொன்றது. சுதந்திர இந்தியாவின் முதல் பயங்கரவாதி ஒரு பிராமணிய பயங்கரவாதி. ஆமாங்க, நீங்க மட்டும் இஸ்லாமிய பயங்கரவாதிங்க. நான் அதைத்தான் சொன்னேன், நீ இஸ்லாமிய பயங்கரவாதின்னா நான் பிராமணிய பயங்கரவாதின்னு நான் சொன்னேன். ஏன்னா கோட்டையுடைய வாக்குமூலத்துல இருந்து நான் அதை நிரூபிக்க முடியும். நான் எதுக்காக காந்தியை கொண்டேன் அவன் சொல்லியிருக்கான். கோர்ட்ல புத்தகமா அப்பவே அவங்க தம்பி கோபால் கோட்டை வெளியிட்டார். இப்பவே என் கையில இருக்கு, தெளிவா சொல்லிட்டார் அவர். ஆமா, காந்தியை ஏன் கொண்டோம்? அவர் என்னங்க
இந்த கோமாதா விவகாரத்தை தொடர்ந்து கடைபிடிக்கல. வருத்தத்தை பாருங்க, பசுமாட்டை காப்பாத்தல. பிறகு அவர் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக நின்னாரு, முஸ்லிம்களை ரொம்ப அவர்களுக்காகவே உண்ணாவிரதம் இருந்தார். அது ரொம்ப தெளிவாக அவங்க அந்த நிலைப்பாட்டுல இருந்தாங்க. ஆக முதல் விஷயம் என்ன புரிந்து கொள்ளணும்னா, அவங்க அப்பவே 1926 ஷாகா என்கிற அமைப்புல லத்தி பயிற்சி மட்டுமல்ல வால் பயிற்சியும் கொடுத்தாங்க என்பதற்கான ஆதாரங்கள்லாம் கிடைச்சு 26 அப்புறம் 48 மகாத்மா காந்தியவே அவங்க சுட்டு கொண்டாங்க. அந்த தத்துவம் அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குமூலத்திலே காந்திய கொன்ன உடனேயே RSS தடை செய்யறாங்க. ஏன் தடை பண்ணாங்கன்னு அப்போ உள்துறை மந்திரியா இருந்தவர் இவங்க செலவு வச்சிருக்கக்கூடிய வல்லபாய் பட்டேல் அவரு அமைச்சரகம் தெளிவா சொல்லுது, காந்தியை கொள்வதற்கான அந்த வன்முறை சூழலை உருவாக்கியது RSS. அது அப்படியே வாக்கியத்துக்கு வரும். அவங்க உருவாக்கிய அந்த வன்முறை துதி, அந்த வார்த்தை அப்படி இருக்கு. அதிலே பலியானது காந்தியினுடைய உயிர் என்று உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அன்றைய அந்த தடை உத்தரவுல அவங்க என்ன வேலையும் செய்வாங்க. பலாத்காரத்தை தங்களுடைய இலக்குக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியா இருக்கிறவங்க அது அவங்க பகவத்கீதையிலிருந்தே கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. அந்த நோக்கிலேயே பகவத்கீதையை அவங்க பயன்படுத்திட்டாங்க. அதற்கான ஆதாரங்களை, இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், இந்த வர்ணாசிரமத்தை இன்னும் பச்சையான விஷயம் வர்றேன். ரொம்ப பேருக்கு நம்ம வட்டாரத்துக்கு தெரியக்கூடும், ஆனா நம்ம வெளியே சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். ரொம்ப பேருக்கு இன்னும் தெரியாத அம்சம் என்னன்னா, பாருங்க, இந்துக்களுக்குன்னு தானே சொல்லிதானே இந்த அமைப்பு RSS. அரசியல் சாசனத்தை எழுதின பிறகு அம்பேத்கர் என்ன பண்ணாருன்னா, இந்து சட்டத்தை முற்போக்காக திருத்த முயற்சி செய்தார். குறிப்பாக இந்து பெண்களுக்கு சொத்துரிமையை வழங்க முயற்சி செய்தார். பலதார மனத்தை தடை செய்தார். இந்த சட்ட திருத்தங்களை எதிர்த்து மிகப்பெரிய கலவரத்தை 1949 முதல் 1951 வரை நடத்தியது RSS. இது பற்றிய பல விவரங்களை ராமச்சந்திர குஹா எழுதி இருக்கக்கூடிய காந்திக்கு பிந்திய இந்தியா என்கிற பெருநூலில் நீங்க பார்க்கலாம். இப்ப முதல் அம்சம் பாருங்க, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். பெரியாரை தாக்கி RSS ஆதரிச்சு சில பெண்மணிகள்லாம் பேசுறாங்க. நான் அவங்க என்ன சாதிங்கிறதுக்குள்ள கூட போகல. பெண்கள் பேசலாமா? RSS ஆதரிச்சு பெரியாரை எதிர்த்து எங்க பலதார மனம் கூடாது என்று போராடிய அம்பேத்கரை எதிர்த்து கலகம் பண்ணி அவருடைய சட்ட அமைச்சர் பதவியவே துறக்க வச்சவங்க இந்த RSS. உங்களுக்கு சொத்துரிமை வேணும் என போராடிய அம்பேத்கரை ஆட்சியை விட்டு, அதிகாரத்தை விட்டு, பதவியை விட்டு விரட்டினவங்க இந்த RSS. அந்த RSSக்கு வக்காலத்து வாங்கி அதுல ஒரு அம்மா பயங்கரமா வேகமா பேசுது. அப்படி என்றால் இவர்கள் இந்து பெண்களுக்கு இல்லை என்பது தெரிகிறதா இல்லையா? அடுத்து நான் சொல்லக்கூடிய ஆதாரம், இவங்க நடைமுறையிலேயே எப்படி இந்துக்களுக்கு விரோதிகள். எந்த அளவுக்குன்னா, இப்ப பாருங்க, நம்ம தலித்துகள்னு சொல்றோம். அன்றைக்கு காந்தி சில பேரெல்லாம் சொன்னாரு, இன்னைக்கு அந்த பேரெல்லாம் பல பேருக்கு பிடிக்கிறது இல்லை. ஆகவே நான் இப்ப அதை பயன்படுத்தல. ஆனா ஒரு வார்த்தை எல்லாரும் ஒப்புக்கொள்வாங்க, பட்டியல் சாதி மக்கள். ஒரு விஷயத்தை நம்ம ஏற்கணும். 1000 குறைபாடு இருக்கலாம், வேறுபாடு இருக்கலாம் காந்தியோடு. ஆனா 1930களில் அவர் பாணியில தீண்டாமை ஒழிப்பு இயக்கத்தை காங்கிரஸையே நடத்த வச்சவர். காங்கிரஸ் அரசியல் கட்சி. அதனுடைய நோக்கம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பது, அதிலிருந்து இந்தியாவுக்கு விடுதலை பெற்று தருவது. அந்த அரசியல் கட்சியினுடைய வேலைகளில் ஒன்றாக தீண்டாமை ஒழிப்பை கொண்டு வந்தார். அதுல 1000 குறைபாடு இருக்கலாம். அவர் கடைசி காலத்துல வர்ணாசிரமத்தை எதிர்க்க துணிச்சார் என்பதெல்லாம் ரொம்ப பேருக்கு தெரியாது. 1946 அவர் எழுதிய கடிதம் என் கையில இருக்கு. நான் நினைச்சேன், அதனாலதான் அவரை போட்டு தள்ளிட்டாங்க. 1930களை நான் கவனமா சொல்றேன். சில குறைபாடுகள் இருக்கலாம் அவருடைய சாதிய எதிர்ப்பு நோக்கல. ஆனால் ஒரு அரசியல் கட்சியின் வேலையாக தீண்டாமை எதிர்ப்பை கொண்டு வந்து, அதுவும் குறிப்பாக ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தி, அவர் ரொம்ப தீவிரமான பக்தர்.
ஆனா அவர் என்ன கண்டிஷன் போட்டாரு, நான் ஒரு கோயிலுக்குள்ள வரணும்னா அந்த கோயிலுக்குள்ள பட்டியல் சாதி மக்களை அனுமதிக்கணும்னு நிபந்தனை போட்டார். மதுரைக்கு வந்தவர் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போகல, பழனிக்கு வந்தவர் போகல, குற்றாலத்துக்கு போனவர் அந்த அருவியிலையும் குளிக்கல, குற்றாலநாதர் கோயிலுக்குள்ளேயும் போகல. 39தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில முதலாக தலித்துகள் நுழைய முடியாது. அதற்கு பிறகுதான் இந்த ஆலயங்கள் திறந்து விடப்பட்டன. 1946 அவர் மதுரைக்கு வந்த பொழுதுதான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சார். அது வரைக்கும் நுழைய. இப்ப நான் வர்ற பாயிண்ட் எதை நோக்கி தெரியுமா? இந்துக்களுக்குன்னு சொல்றாங்கல்ல இந்த RSS, இந்த இந்து மகாசபை, இந்த காங்கிரஸ் நடத்திய, காந்தி நடத்திய தீண்டாமை ஒழிப்பு இயக்கம், இந்த ஆலய நுழைவு போராட்டம், இதுல RSS கலந்து கொண்டதா? நான் சவால் விடுறேன் சங்கிகளுக்கு, சங் பரிவாரத்துக்கு, பாஜகவினருக்கு. இந்த காலத்துல நடந்த இந்த இயக்கங்களில் RSS பங்கு கொண்டது என்று நீங்க தயவு செய்து சொல்லுங்க. 1930களில் நடந்த தீண்டாமை எதிர்ப்பு இயக்கத்துல, ஆலய நுழைவு போராட்டத்துல RSS பங்கு கொண்டது என்று உங்களால் நிரூபிக்க முடியுமா? உண்மை என்னன்னு எனக்கு விவரம் தெரியும். ஆலய நுழைவை மதுரையிலே எதிர்த்த நடேச ஐயருக்கு பின்புலமாக இருந்தது இந்து மகா சபையும் RSS. அப்ப இவங்க எப்படி இந்துக்களுக்கான இயக்கம்? அப்ப தலித்துகள் இந்துக்கள் இல்லைன்னு சொல்லுங்க, பட்டியல் சாதியினர் இந்துக்கள் இல்லைன்னு சொல்லுங்க. அடுத்த விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இவங்க எப்படி இந்துக்களுக்கு ஆனவர்கள் அல்ல என்பதற்கு மண்டல் குழு பரிந்துரை 1990 ஆகஸ்ட் மாதம் அறிவித்தார் VP சிங் பிரதமர். 80ல கொடுக்கப்பட்ட அந்த பரிந்துரை 10 ஆண்டு காலமாக கடப்புல போட்டு, எது இந்திரா அரசும் ராஜீவ்காந்தி அரசும். இந்த என்ன நடந்துச்சு என்பது பற்றி அன்றைக்கு IAS அதிகாரியாக இருந்த PS கிருஷ்ணன் ஒரு அற்புதமான ஒரு நூல் எழுதியிருக்கார். டாக்டர் வசந்தி தேவியார் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் வடிவத்தில் அது வந்திருக்கு. எல்லாரும் படிக்கணும். நீங்க, அவர் ஒரு உயர் சாதியில பிறந்தவர். ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் அல்லது பட்டியல் சாதி மக்களுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் தனக்கு கிடைத்த அந்த IAS அதிகார பதவியை அவர் எப்படியெல்லாம் பயன்படுத்தினார் என சொல்லி வந்திருக்காரு. எனக்கு ஆச்சரியமா போச்சு. ஆஹா, இப்படி ஒரு மனிதர் வந்திருக்காரு. அவர் இதுல என்னென்ன சிக்கல் வந்துச்சு, எப்படியெல்லாம் எழுத்தாங்க, எப்படி நாங்க VP சிங்க்கு உதவி பண்ணோம் இந்த விஷயத்துக்காக, எப்படியெல்லாம் உள்ளுக்கு இருந்த இதர அதிகாரிகள் முட்டுக்கட்டை போட்டான். அன்னைக்கு நைட்டு அதை கேட்கிற அவ்வளவு கேள்விக்கு நான் எப்படி பதிலடி கொடுத்தேன், எப்படி தயார் பண்ணோம், VP சிங்குடைய உரையை நாங்க எப்படி எல்லாருமா சேர்ந்து உட்காந்து தயார் பண்ணோம், அவர் அந்த உரையை அவர் எப்படி உருவாக்கினார் என்பது உட்பட எழுதிட்டார். அந்த அறிவிப்புக்கு பிறகு அதை எழுத்து எத்தகைய கழகத்தை இதே RSS தனது மாணவர் அமைப்பை தூண்டிவிட்டு டெல்லியில அப்பாவி உயிர்களை பலி கொடுத்துச்சு. அது எப்படி தியாகமா சொல்லிச்சு? தீ குளிச்சாங்களா இல்லையா மாணவர்கள்? 1990 ஆகஸ்ட் மாசம் அறிவிக்கிறாருங்க. செப்டம்பர் மாதம் அத்வானி என்ன பண்றாரு, அயோத்தியை நோக்கி, அப்பதான் அவருக்கு ராமர் ஞாபகத்துக்கு வர்றாரு. ஐயோ, ஒண்ட குடிசை இல்லாம ராமர் தவிக்கிறாரேன்னு சொல்லி ரத யாத்திரை ஆரம்பிக்கிறார். ஒரே மாசம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது அவங்களுடைய தந்திரம். இதை எதிர்த்து, ஏன்னா அவங்க VP சிங் அரசு ஒரு பக்கம் கம்யூனிஸ்டுகள் ஆதரவோடும் இன்னொரு பக்கம் பாஜக ஆதரவோடும் அந்த அரசு இருக்கு. ரெண்டு பேர்த்துல யாரு ஆதரவை வாபஸ் பெற்றாலும் அரசு காலி. கம்யூனிஸ்டுகள் ஆதரிக்கிறாங்க. இந்த மண்டல் குழு பரிந்துரையை அமல்படுத்தணும்னு பிஜேபி மௌனம் காக்குது, கள்ள மௌனம் காக்குது. காத்து கொண்டு என்ன பண்ணுதுன்னா ஐடியாவா அடுத்த மாசமே அயோத்தி விவகாரத்தை எடுத்து ரத யாத்திரை, அது பீகாரை தாண்டும் போது நிச்சயமாக அதிர்ச்சியா கலவரம் வெடிக்குது. லாலு பிரசாத் முதலமைச்சர் கைது பண்றாரு அத்வானி. அதை சாக்கிட்டு பிஜேபி தான் தந்த ஆதரவை வாபஸ் பெறுகிறது. ஜனாதிபதி கிட்ட போய் அந்த வாபஸ் பெறுகிற அந்த கடிதத்தை கொடுத்தவர் யார் தெரியுமா? ஜென்டில்மேன் வாஜ்பாய். ஆக அத்வானி கொடுத்த வேலை ரதம் ஓட்டுற வேலை, வாஜ்பாய் கொடுத்த வேலை என்னன்னா VP சிங் ஆட்சியை கவிழ்க்கிற வேலை. வேலை பிரிவினை தான். அவர் மிதவாதி, இவர் தீவிரவாதி எல்லாம் நம்மளா நம்பி ஏமாந்துவார். அவர் தானே அந்த முக்கியமான வாக்கியத்தை சொன்னது. ஆமையா, VP சிங் ஒரு ஆள் மூலமா கேட்டு விட்டாரு வாஜ்பாய், என்னையா மண்டல எதுக்குறீங்களான்னு.
நைஸா சிரிச்சுக்கிட்டே, ஆமா நீங்க மண்டல தூக்கிட்டீங்க, நாங்க கமண்டலத்தை தூக்கிட்டோம்லன்ட்டு. அந்த சொலவடியை உருவாக்குனது வாஜ்பாய் தெரிஞ்சு. அப்ப பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்துக்கள் இல்லையா? நான் அதுக்கு வர்றேன். இயக்கம் இந்துத்துவா இயக்கம்ங்கிறீங்கல்ல, இந்துத்துவாக்குள்ள இந்து இருக்குல்ல, அப்ப ஏன் அவ்வளவு கலகம் பண்ணீங்க? ஆகவே அவங்களுடைய நோக்கம் வர்ணாசிரமத்தை மீட்டெடுப்பது, பிராமணிய சமூக கட்டமைப்பை மீட்டெடுப்பது, அதை நிலைநிறுத்துவது. ஆகவே அவங்க மனுவாதிகள், அவங்க பிராமணியவாதிகள், அவங்க வர்ணாசிரமவாதிகள். இந்த செய்தி தான் அவங்களுடைய வரலாறும் சொல்லுது. என்ன வரலாறு? சித்தாந்த வரலாறும் சொல்லுது, செயல்பாட்டு வரலாறு சொல்லுது. அதுதான் நான் முதல் பகுதியை சித்தாந்த ரீதியா சொன்னேன், ரெண்டாவது பகுதியை செயல்பாட்டு ரீதியா சொல்றேன். கடைசியா பாத்தீங்கன்னா இந்த தேசிய கல்விக் கொள்கை மிக தெளிவாகவே அந்த விஷயத்தை ஒண்ணாந்து நிப்பாட்டு. இதை சொல்லி நான் முடிக்கிறேன். என்னால பொதுவா கவர்மெண்ட் மேல பேச முடியாது அதிகம். 66 பக்கம் உள்ள அந்த கல்விக் கொள்கையை அங்கீகரிச்சிருக்கு மோடி அரசினுடைய அமைச்சரவை, அமலுக்கு வந்துருச்சு. மனிதவள மேம்பாட்டுத்துறை மத்தியில கல்வித்துறை ஆயிடுச்சு, அதனுடைய பரிந்துரை தான். நீங்க ஒண்ண கவனிங்க, இந்த மனுவாதம், வர்ணாசிரமம், பிராமணியத்துடைய உள்ளடக்கம் என்ன? சூத்திரர்களும் பஞ்சமர்களும் பிராமண சத்திரிய வைசியர்களுக்கு அடங்கி நடக்க வேண்டும் ஆதிகாலம். பிறகு பிராமணர்கள் எல்லாருமே சூத்திரர்கள்ட்டாங்க, அது தனி கதை. கேட்டா சத்திர ஜாதி இல்லாம போச்சுட்டான். வைசியர்கள் இப்ப யாருங்க? இருந்தாலும் நான் பழசையே வச்சுக்கிட்டு பேசுறேன். மனுவாதம் வர்ணாசிரமம்னா என்னன்னா, பிராமண சத்திரிய வைசிய வருணங்களுக்கு கீழ்ப்படிந்து அவங்களுக்காக உழைக்க ஆண்டவனால் படைக்கப்பட்டவர்கள் தான் சூத்திரர்களும் பஞ்சமர்கள். அப்ப இத அமல்படுத்தணும்னா என்ன செய்யணும்? சூத்திரர்களுக்கும் பஞ்சமர்களுக்கும் அதிகாரம் இருக்கக்கூடாது. அதிகாரம் என்பது 2 வகையான அதிகாரம். ஒண்ணு பொருளாதார அதிகாரம், இன்னொன்னு அறிவுத்துறை அதிகாரம். 2 இருந்தா அவன் என்ன ஆயிடுவான்? சமசீட்டு கேட்பான், சமத்துவம் கேட்பான். அப்ப எவ்வளவு தந்திரமா என்ன பண்ணாங்க? நீங்க மனுவை படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, சூத்திரர்களுக்கு சொத்துரிமை இல்லை. அவங்கிட்ட மிஞ்சி ஏதேன்னு சொத்து இருந்துச்சுன்னா, பிராமணர்கள் தங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அவனை கேட்காமலே அதை எடுத்துக்கொள்ளலாம்னு ஒரு தரத்து இருக்கு. நான் மேற்கோள் காமிச்சிருக்கேன். அப்ப பாருடைய பொருளாதார நிலம் கிடையாது அன்னைக்கு, அதுதான் மிக முக்கியமான உற்பத்தி சாதனம். அதனால நாங்க மார்க்சியர்கள் சொல்றோம், அன்றைக்கு வர்ணங்கள் தான் வர்க்கங்களா இருந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் மாறி இருக்கலாம், ஆனால் அன்றைக்கு அதுதான் நிலைமை. அந்த நிலைமையை நோக்கி மீண்டும் போகணும்னு ஆசைப்படுறான். அப்ப அப்ப பஞ்சமர்களை பத்தி சொல்லவே வேண்டியது இல்லை. இவங்க கிட்டத்தட்ட அடிமைகள் என்றால் பஞ்சமர்கள் அடிமைகள் தான். அடுத்த அறிவுசார் அதிகாரத்தை பதிக்கணும். அப்ப என்ன பண்ணா, ஒன்னும் கல்வி கிடையாது. தெளிவா மனு சொல்லியிருக்காரு, அன்னைக்கு கல்வி வேத கல்வி. அந்த வேதத்தை காதால கேட்டா ஒரு சூத்திரன் ஈயத்தை காய்ச்சி ஊத்து. நீங்க ரொம்ப பேர் மனுவை பற்றி மட்டும்தான் படிக்கிறோம். ஆக்சுவலா 20 தர்மசாஸ்திரங்கள் இருக்கு, அவை அனைத்துமே ஆங்கிலத்துல வந்திருக்கு. அந்த ஒரு பெரு நூலை என்னுடைய காலந்தோறும் பிராமணிய நூலுக்காக படித்தவன் என்கிற முறையில் சொல்றேன். மனுவை விட மிக மோசமான தர்மசாஸ்திரங்கள் அடுத்தடுத்து வந்து, எதுவுமே ஒன்னும் குறைஞ்சது இல்லை. படிச்சீங்கன்னா இன்னும் மோசமாக கெட்டுப்படுத்திக்கிட்டே வந்திருக்கேன். இப்ப பாருங்க கிளவரா, இந்த 21ஆம் நூற்றாண்டு காலத்துல கூட அந்த அறிவு புலம் சார்ந்த அதிகாரத்தை நம்மிடமிருந்து பறிக்க பார்க்கிறார்கள். இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த சுதந்திர போராட்டம் இதெல்லாம் சேர்ந்து வந்து அப்புறம் ஒரு 70 வருஷம் சுதந்திர இந்தியாவில் நமக்கு என்ன ஆகி போச்சு? அப்புறம் சாதி வித்தியாசம் இல்லாம கல்வி வந்துருச்சு. ஆண் பெண் பேதம் இல்லாம ஓரளவுக்கு தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள்ல கல்வி வந்துருச்சு. இது அவனுக்கு உள்ளுர வைத்தறிச்சலா இருக்கு. மீண்டும் மனு, மீண்டும் வர்ணாசிரமம், மீண்டும் பிராமணிய கட்டமைப்பு என்றால் கல்வியே மறு. நீங்க இந்த 66 பக்கத்தை படிச்சீங்கன்னா பள்ளி கல்வியில கல்லூரி கல்வியில 2லயுமே உள்ள நுழைய விடாம செய்யறதுக்கு என்னென்ன உண்டோ அவ்வளவு இருக்கு. ஏன்னா சின்ன பள்ளிகளை பூரா மூடனுங்கிறான், சின்ன கல்லூரிகளே தேவையில்லைன்ட்டான்.
அப்ப அந்தந்த ஏரியாவில் பள்ளியும் கல்லூரி இருக்காதுன்னா கதை முடிஞ்சு வச்சு. தப்பித்தவரி பள்ளிக்குள்ள போனா 3, 5, 8ல தேர்வு, 6ஆம் வகுப்புல வந்து தச்சு வேலை கத்துக்கணும், கொள்ளர் எப்படி வேலை பார்க்கறாருன்னு பார்க்கணும், தோட்ட வேலையை பார்க்கணும், மண்பாண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கணும். அப்ப என் மனோநிலையே மாறிடும். பிள்ளை மனோநிலை எதுக்கியா கிடந்து படிக்கணும், பேசாம நம்ம தோட்ட வேலைக்கு போலன்னு ஒண்ணு இருக்கு போட்டு. நீங்க அப்பயும் தாண்டி கல்லூரிக்கு போய் பிஏ பிஎஸ்சி பிகாம் போனீங்கன்னா அது 4 வருஷம் படிப்பாக்கி அதுல முதல் ஆண்டு படிச்சு முடிச்சு நீங்க வெளியே வரலாம். வெளியே வரும்போது உங்க கையில ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அப்ப எனக்கு என்ன தோணும், மேற்கொண்டு படிக்கணும், சர்டிபிகேட் கிடைக்கும். 2வது ஆண்டு அப்போ தாண்டி போனீங்கன்னா அதோட முடிச்சுட்டு வெளியே வரலாம். அப்போ உங்களுக்கு ஒரு டிப்ளமா கிடைக்கும். புரியுதுங்களா? அப்படி என்றால் அது வந்து என்ட்ரி பாயிண்ட்ஸ் ஆர் லிமிட்டெட், பட் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் ஆர் மெனி அண்ட் வைட். இதுதான் அதனாலதான் சொல்றோம் மீண்டும் மனுவாத கல்வி. எவ்வளவு சாதுரியமாக அவன் வந்து கொண்டு வர்றாங்க. இவ்வளவு எதன் பேர்ல நடக்குது? நாங்க இந்துக்களுக்காக இருக்கோம். இந்துக்களுக்காக யாரும் குரல் கொடுக்கலையா இந்த நாட்டுல? சிறுபான்மை மதத்தவரை வந்து அப்பீஸ் பண்றாங்க, அவங்களுக்காகத்தான் பேசுறாங்க என சொல்லி சொல்லி உள்ள வந்து என்ன பண்றாங்கன்னா பெருவாரியான இந்துக்களுடைய வாழ்வை நிர்மூலம் பண்றான். நான் இன்னும் பொருளாதாரம் பத்தி பேசவே போகல. ஒரே பாயிண்டோட முடிக்கிறேன். நீ தொழிலாளிக்கு விரோதமா சட்டம் போடுற, விவசாயிக்கு விரோதமா சட்டம் போடுற, நான் கேட்கறது அவங்கள ஆக பெரும்பாலும் இந்துக்கள் தானே ஐயா. ஏழை விவசாயி இந்து தானே, பாட்டாளி மகன் தொழிலாளி இந்து தானே. அவங்களுக்கு எதிராக சட்டம் போடுற நீயா இந்துக்களுக்கான இயக்கம்? இல்லை இல்லை, நீங்கள் மனுவாதிகள், பிராமணியவாதிகள், வருணாசிரமவாதிகள் உங்களை எதிர்த்து போராடுவது காலம் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய கட்டளை. இந்த அடிப்படையில் நம்முடைய கருத்து பரப்புரை நடைபெற்றால் நன்றாக இருக்கும் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓவியத்தோழர் ஐயா முடிச்சிட்டாங்க, நீங்க பேசுறீங்களா? இல்ல, நம்ம கேள்வி கொஸ்டின் அவர் போயிடலாம். சரிங்க தோழர். இப்ப ஐயா அவர்கள் பேசிய உரையொட்டி இந்த தலைப்பின் மீதான கேள்விகளை தோழர்கள் வந்து மிக சுருக்கமாக வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றை இங்க நாங்க நினைவுபடுத்த விரும்புறோம், இது கேள்வி நேரம். தோழர்கள் தங்களுடைய நேரமாக கருதி உரையாற்ற வேண்டாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்ல தோழர் ஓசூர் சிவந்தி அருணாச்சலம். நீங்க மியூட் எடுத்து கேட்கலாங்கய்யா. தோழர் வணக்கம். வணக்கம் தோழர் கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது கேக்குதா? கேக்குது கேக்குது. தோழர் வணக்கம். மூவியாக்காவுக்கு வணக்கம். தோழர் அருணனுக்கு வணக்கம். வணக்கம். என்னுடைய கேள்வி என்னன்னுங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திராவிட இயக்கமும் திராவிட சித்தாந்தமும் வளர்ந்து இருக்கிற நேரத்தில் தான் RSS போன்ற இயக்கங்கள் தேய்ந்து இருந்த நிலையில் இன்றைக்கு ஆட்சியை பிடித்திருக்கின்றன. ஆனால் இனி ஒரு உலகம் தந்த பெரியாரும் அவருடைய அவரை பின்பற்றி வந்தவர்களும் நாம் நம்முடைய கொள்கையில் தோற்று போனால் அவர்கள் வென்றார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அது பெரிய கேள்வி, நீங்க லேசா கேட்டுக்கிட்டீங்க. இதுக்கு என்ன செய்யணும்னா, இப்ப இந்த இவங்களுடைய 100 ஆண்டு காலத்துல இவங்க எப்படி வெற்றி அடைஞ்சாங்க, அதுக்காக அவங்க செஞ்ச அவங்களுடைய நோக்கு என்ன, அவங்க செஞ்ச தந்திரம் என்னங்கிறது ஓரளவுக்கு நான் சொன்னேன். ஆனா அகில இந்திய அளவுல ஏன் சமூக நீதி சக்திகள் அல்லது ஏன் இடதுசாரிகள் வெற்றி காணவில்லை என்பதை அவங்களுடைய வரலாறை வச்சு பார்க்கணும். உதாரணமாக பாருங்களேன், இந்த நாட்டுல கம்யூனிஸ்ட் இயக்கம் தோண்டி 100 வருஷம் ஆச்சு. அதுவும் 1920களில் தான் வந்துச்சு. குறிப்பாக இந்தி பேசும் பிரதேசங்கள்ல கம்யூனிஸ்ட் இயக்கம் தளர்வடைஞ்சு போச்சு. இந்த உண்மையை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அதே போல சமூக நீதி சக்திகள் வந்துச்சு. அப்ப இருந்தே அது சோசியலிஸ்ட் கட்சிகள் என்கிற பெயரிலும், பிறகு சமீப காலத்தில் கூட உங்களுக்கு தெரியும், இப்பொழுதும் கூட
லாலு பிரசாத் யாதவ் கட்சி அல்லது முலாயம் சிங் யாதவ் கட்சி அல்லது நம்முடைய அம்மையார் இருக்காங்களே, நம்ம தலித் இயக்கத்தை சார்ந்தவங்க, மாயாவதி கட்சி, இவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனாலும் அவங்களால இவங்க அளவுக்கு சங் பரிவாரம் அளவுக்கு ஓங்கி அடிச்சியே வர முடியல. வேதனையான விஷயம், வட இந்தியாவிலும் இந்தி மாநிலங்களிலும் பெரும்பாலோர் சூத்திரர்களும் பஞ்சமர்களும் தான். அப்ப நாங்க என்ன கோளாறு பண்ணிருக்கோம் தெரியுமா? தமிழ்நாட்டுல நடந்தது போல, அதான் மிக முக்கியம் என்று பாக்குறேன். நம்முடைய தோல்விக்கு காரணம் அகில இந்திய அளவுல தமிழ்நாடு நம்ம ஓரளவு பெரும்பாலும் வெற்றி பெற்றிருக்கோம். ஆனா நமக்கு ஆபத்து இருக்கு. ஆனா அகில இந்திய அளவுல தோல்வி அடைஞ்சதுக்கு மிக முக்கியமான காரணம், அவன் இந்துன்னு சொன்ன பொழுது நீ இல்ல, நீ இந்துக்களுக்கான ஆளு இல்ல, நீ மனுவாதி, நீ மனுவாதத்துக்கான ஆளு என சொல்லி இந்து வெகு மக்களை, சூத்திர இந்துக்களை, பஞ்சம இந்துக்களை அவன் பிடிக்குள் போகாமல் தடுத்து ஆட்கொள்ள தவறி விட்டார கம்யூனிஸ்ட் இயக்கமும் இந்த சமூக நீதி இயக்கங்களும். அது பிற்படுத்தப்பட்ட சாதி அடிப்படையாக கொண்டோ அல்லது தலித் மக்களை அடிப்படையாக கொண்டோ உருவான இந்த இயக்கங்கள் தவறி விட்டன. இதுதான் நான் அடிப்படையா சொல்லுவேன். தமிழ்நாடு வெற்றி அடைஞ்சது காரணம் இதை நம்ம செஞ்சது. அங்கதான் பெரியாருடைய ரோல் வரும். அவருதான் பாருங்க, சிவில் சமூகத்துல RSS மாதிரி இவங்களும் சிவில் சமூகம். ஆனா RSS என்ன பண்ணா, நான் கூட சொல்றேன் நினைச்சு நேரம் கழிச்சு உங்களுக்கு தெரியும். பாருங்களேன், சுதந்திர போராட்ட காலத்துல அரசியலுக்கே ஆங்கில எதிர்ப்புக்குள்ளே போகல. சுதந்திரம் வந்த உடனேயும் முதல் தேர்தல் 1952 வருது. டக்குன்னு 1951 ஜனசங்கத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. RSS உடைய விதியில என்ன தெரியுமா இருக்கு? அமைப்பு சட்டத்துல இது அரசியல் அற்றதுன்னு இருக்கு. ஆனா அரசியல் நாங்க தான் ஜனசங்கத்தை துவக்கணும் என்று RSS உடைய அதிகாரபூர்வ இணையதளத்திலே சங்கிகள் தான் பாஜகவை உருவாக்குனாங்க என்கிற விஷயத்தையும் RSS உடைய அதிகாரபூர்வ இணையதளத்திலே இருக்கு. எவ்வளவு கிளவர் பாருங்க. தமிழ்நாட்டுல புத்திசாலித்தனம் பாருங்க. பெரியார் சிவில் சமூகம் போதும்னு நினைச்சார். ஆனா அண்ணா அப்படி நினைக்கல. அண்ணா எடுத்ததும் சரிங்க, நான் உம்மு போட்டு பேசுறேன். அது கிட்டத்தட்ட நம்முடைய எதிரி எடுத்த அந்த நிலைப்பாட்டை இங்க தமிழ்நாடு அமுலாக்கு. நல்லது ஐயா பெரியார் அவர்களே, நீங்க சிவில் சமூகத்துல இயங்குங்க, ஆனா அரசியல் அதிகாரத்தை வெல்வதும் அவசியம். அப்பதான் இந்த பிராமணியத்தை வீழ்த்த முடியும் என்று திமுகவை 1949 இந்த பெரியார் மணியம்மை திருமணம் எல்லாம் சும்மா சாக்கு போக்கு. அது அண்ணாவுக்கே தெரியும். பட் உணர்ச்சியை கிளப்பி விடுறதுக்காக அன்னைக்கு அண்ணா அதையும் பயன்படுத்துறார் என்பதெல்லாம் நான் மறுக்கல. ஆனா அவர் கிளவர் அப்பவே அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார், தலைவர் பதவி காலியா இருக்குன்னு சொல்லுவாங்களே யாராவது, விமர்சனம் பண்ணிக்கிட்டே. அப்புறம் எப்படி ஆட்சிக்கு வந்த உடனே நேர போய் அவர்கிட்ட போய் இந்த ஆட்சியை உங்களுக்கு தான் சமர்ப்பணம்னு. அதே நம்மளும் எதிர்த்தந்திரம் செஞ்சோம். அதான் தமிழ்நாட்டுல வெற்றி. இந்த தண்டவாளத்துல 2 இருக்குல்ல, ஒண்ணு சிவில், இன்னொன்னு அரசியல். 2 வேணும். இரட்டை குதிரையில பயணம் செஞ்சு இவங்களை தனிமைப்படுத்தணும். அதனாலதான் இங்கே பிற்படுத்தப்பட்ட மக்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் திராவிட இயக்கத்தின் பின்னால் அணிதிரட்ட முடிஞ்சது. அப்படி அணிதிரட்ட வடக்கே கம்யூனிஸ்ட் இயக்கமும் தவறிவிட்டது, இந்த சமூக நீதி கட்சிகளும் தவறிவிட்டாங்க. காங்கிரஸை பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை. அது நிறைய தடுமாற்றத்துக்கு ஆளாகி இங்கிட்டு போறதா அங்கிட்டு போறதான்னு நமக்கு தான் தெரியும். மண்டல் அமுலாக்கத்தின் போது அதை எதிர்த்து 2.5 மணி நேரம் நாடாளுமன்றத்துல பேசியது யாருன்னா ராஜீவ்காந்தி. ஆமா, அந்த பாருங்க, பிஜேபி என்ன பண்ணுச்சுன்னா ஒண்ணுமே பேச கம்புன்னு உட்காந்துக்கிட்டு. மை கண்ட்ரி மை லைஃப்னு அத்வானி ஒரு சுயசரிதை எழுதியிருக்காரு, செந்தட்டி புத்தகம், தமிழ்லயே வந்துருக்கு. அதுல அவர் குறிப்பிடுறாரு, அன்னைக்கு எனக்கு ரொம்ப பெரிய சிக்கல், என்னால் ஆதரிக்க முடியல, எதுக்க முடியல. நான் ரொம்ப ரசிச்ச பேச்சு யாருடைய பேச்சுன்னா ராஜீவ்காந்தியுடைய பேச்சு. அது ஒரு அற்புதமான உரை. மண்டல் கமிஷனை எதிர்த்து, அது அமுலாக்கத்தை எதிர்த்து அவர் 2.5 மணி நேரம் பேசினாரு பாருங்க. பேச்சுன்னா அதுதான் பேச்சு எழுதியிருக்காரு. நானா இட்டு கட்டி சொல்லலங்க, அப்படி அந்த பேச்சை புகழ்ந்துருக்கு. அது அன்றையிலிருந்தே தடுமாற்றம். காங்கிரஸை பொறுத்தவரை எல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு பிஜேபி வந்து.
அது நான் இப்பவும் இதோடைய சாரம் தான் சொல்லியிருக்கேன். இப்ப விரிவாக ஆய்வு செய்யணும், அது இன்னொரு முறை பார்க்கலாம். நன்றிங்க. அடுத்து நாகபாலன் தோழர். தோழர் வணக்கம். வணக்கம் ஐயா. நல்லா உங்களுடைய உரை வச்சு சுருக்கமாக ரொம்ப தெளிவா இருந்தது. குறிப்பாக சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னால கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியாக இந்தியாவில் இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி இந்த சமூக நீதி நிலைப்பாடு அல்லது RSSல நம்ம இந்து சமயத்துல இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுடைய உரிமைகளை பிரித்து பார்த்து செயல்படாததான் தோல்வின்னு சொன்னீங்க. அது அந்த பிரித்து பார்த்து செயல்பட்டதனுடைய விளைவு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் 142வது பிறந்த நாள் விழா கொண்டாடினாலும், அவர் இறந்து பல ஆண்டுகள் ஆனாலும் அவர்களை விரலை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இப்பொழுது கூட இந்தியாவில் தமிழகம் தவிர்த்த மற்ற மாநிலங்கள்ல இத்தகைய ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுக்கான செயல்பாடுகள் இருப்பதாக ஏதாவது உங்களுக்கு தென்படுகிறதா? நம்ம பொது உடைமை கட்சிகள்ல அல்லது நீங்க சொல்லக்கூடிய பிற சமூக நீதி சார்ந்த இயக்கங்கள்ல அந்த விழிப்புணர்வு வந்திருக்கிறதா? அதாவது எங்க கட்சி கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பொறுத்தவரையில நிறைய மறுபரிசீலனை பண்றோம், விவாதங்கள் நடக்குது. இப்போ உதாரணம் கூட பாருங்களேன். இப்போ ஒரு இந்தியாவினுடைய கலாச்சாரத்துடைய தோற்றம் மற்றும் பரிணாமம் பற்றி 12,000 ஆண்டு காலமாக நடந்தது பற்றி ஆய்வு பண்றதுக்குன்னு ஒரு கலாச்சார குழு. இந்த கலாச்சார குழுவை 16 பேரை பார்த்த உடனே என்னது பூராமே சமஸ்கிருத பண்டிதர்கள். அதை விட கொடுமை, உலக பிராமண சம்மேளனத்துடைய தலைவர், வேர்ல்டு பிராமின் ஃபெடரேஷன் சேர்மன்னே போட்டிருக்கு. இத கடுமையாக எதிர்த்து சபையில பிரச்சனையை எழுப்பியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர் தோழர் சு. வெங்கடேசன் என்பதை நான் இங்க நினைவுபடுத்துறேன். தமிழ்நாடு இல்ல, இது தமிழ்நாடா இருந்தாலும் அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய உறுப்பினர் என்பதுக்காக கம்யூனிஸ்ட் இயக்கம் எப்படி இந்த விஷயங்களை எல்லாம் இப்பொழுது எடுக்குது என்பதற்காக சொல்றேன். இப்ப நீங்க சொல்றதுனால இன்னொரு சொல்றேன். இந்த குழுவையே கலைக்கன்னு சொல்லி 32 MP-கள்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அவங்க பல மாநிலங்களை சார்ந்தவங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா சரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, CPI இந்த கட்சி MP-க்களும் கையெழுத்து போட்டிருக்காங்க, காங்கிரஸ்காரர்களும் கையெழுத்து போட்டிருக்காங்க, வேறு சில MP-க்களும் கூட கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்பதான் இப்ப இந்த மாதிரி இந்த கட்சிகள்கிட்ட ஒரு மறுசிந்தனை வருது. பொருளாதார விஷயம் தான் மிக முக்கியம், கண்டிப்பாக அதை நம்ம பேசணும். ஆனா அத்தோடு நின்று விடக்கூடாது. அவன் மதம்னு சொல்லி ஏழை இந்துக்களையும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி இந்துக்களையும் கூட திரட்டான இந்த கொடுமை. அவங்களுக்கு எதிரானவன், ஆனா அவங்களை திரட்டான். அப்ப அவங்களை எப்படி வென்றெடுப்பது? ஏழை இந்துக்களையும் வென்றெடுக்க வேண்டும், சாதி ரீதியாக இந்த சூத்திர பஞ்சம இந்துக்களையும் வென்றெடுக்க வேண்டும். இந்த ரெண்டையும் கவனமா இணைக்க வேண்டியது. அப்படி இணைக்கிற முயற்சி பெரிய அளவுக்கு இன்னும் வெற்றி பெறவில்லை என்பதை எது காமிக்குது? 2019 தேர்தல் காமிக்குது. இதை வச்சுதானே நம்மளா பெருமை பேசிக்கிறதா? இப்ப அது வந்த பிறகுதான் அவங்களுடைய தாக்குதல் அதிகமாயிடுச்சு. இப்ப மீண்டும் அவங்க அனைவருமே மறுபரிசீலனை பண்ணணும். ஒரு நல்ல செய்தி வந்திருக்குது, அது இன்னும் என்ன பார்க்கணும். அதாவது பீகார் சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல லாலு பிரசாத் கட்சி, இவங்களுக்கு இடையில ஒரு தேர்தல் உடன்பாடு என்று ஒரு செய்தி வந்துச்சு நடுவுல. இப்ப தேர்தல் தேதி அறிவிச்சிருக்காங்க, அக்டோபர் நவம்பர்ல வருதுல்ல. அப்ப இதெல்லாம் இந்த ஒற்றுமை, இதெல்லாம் நிச்சயமாக பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலாக இருக்கும் அரசியல் ரீதியாக என்று நினைக்கிறேன். ஆனா எனக்கு இன்னும் கவலையா இருப்பது சித்தாந்த ரீதியான தாக்குதல், சமூக நீதி நோக்கிலான தாக்குதல். அதுவும் சேரணும். அப்படி சேருமா, சேர்ந்திருக்கா எனக்கு தெரியல. பிரச்சாரம், தேர்தல் பிரச்சாரம் அப்படியும் நடக்குமா எனக்கு தெரியும், பார்ப்போம். பட் ஆனாலும் நிலைமை அவ்வளவு சித்தாந்த ரீதியா பார்த்தா எனக்கு அவ்வளவு திருப்தியாக இல்லை வடபுலத்தை பொறுத்தவரை என்றுதான் நான் சொல்றேன். நன்றிங்க ஐயா. அடுத்து
ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? வேற யாரும் இருக்காங்களா? இந்த செல்வம் தோழர் இருக்காரு. அவர் கேட்க சொல்லுங்க. அவர் கேட்ட பிறகு நான் கேட்க. தோழர் கேளுங்க, மியூட் எடுத்து கேளுங்க. தோழர் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். தோழர் இந்துத்துவா அல்ல இந்து மக்கள் அப்படின்ற இந்த சொல்லாடல் தான் அவங்கள தொடர்ச்சியாக மக்களோட இணைக்கிறதுக்கான ஒரு காரணமா இருக்கு. ஆக அந்த சொல்லாடல் அவங்கள இது பண்ணி மனுவாதிகள் அது மாதிரிலாம் மக்கள் மத்தியில் அம்பலப்பட்ட மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னீங்க. சரியான கருத்து தான். ஆனா கட்சி அகில இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோம் சொன்னா பாரதிய ஜனதா கட்சி என்றதுல இருந்து தான் அது வந்தது. கட்சின்னா நமக்கு பொதுவாக தெரிஞ்ச விஷயங்கள் தான். பார்ட்டின்னு ஆங்கிலத்தை சொல்லிக்கலாம், கட்சின்னா ஒரு கருத்து இது பண்றதுதான். ஆனா ஜனதா என்பது வடமொழி சொல் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிற பாரதிய என்பதும் வடமொழி சொல்லுதான். அது ரொம்ப குறிப்பா நாங்க பார்க்க போனோம்னா அது பார்ப்பன அப்படின்ற ஒரு விஷயத்த அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கிறத நான் கருதுறேன். ஆக அந்த கட்சியை குறிப்பிடும்போது பார்ப்பன மக்கள் கட்சி என்பதை நாம் அந்த சொல்லாடலை பயன்படுத்தினா, நமது பதிவுகள் எல்லாத்தையும் அதை பயன்படுத்தினா அந்த கட்சி பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கானது அல்ல என்பதை அந்த கட்சியில உள்ளவங்களும் பொதுமக்களும் புரிந்து கொள்வதற்கு சரியா இருக்காதா என்பது பற்றி ஒன்று. இரண்டாவது, நீங்க பேசும்போது கூட நடுவில் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இந்த சொல்லாடலுக்கு கூட கடந்த காலங்களில், அதாவது நமது தலைமுறைக்கு இருந்து அது புரிஞ்சுப்பாங்க, தாழ்த்தப்பட்டவர்கள் யாரால் தாழ்த்தப்பட்டவர்கள் யாரால் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று. ஆனா இன்னைக்கு நாம் இளைய தலைமுறையிடம் இந்த விஷயம் எடுத்துட்டு போகும்பொழுது அவர்களுக்கு இதெல்லாம் குறிப்பிடும் பொழுது வெறும் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டோ இல்ல பிற்படுத்தப்பட்டவர்கள் சொல்லாம பார்ப்பனியத்தால் தாழ்த்தப்பட்டவர்கள், பார்ப்பனியத்தால் பிற்படுத்தப்பட்டவர்கள், பார்ப்பனியத்தால் ஒடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்வது என்பது அவங்களுடைய சித்தாந்த புலத்தை அம்பலப்படுத்துவதற்காக பயன்படாதா என்பது பற்றி இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, இன்று உலகம் முழுவதும் தகவல் தொழில்நுட்பங்கள் அதிகமாக வளர்ந்துட்டு இருக்குது, அறிவியலும் வளர்ந்துட்டு இருக்குது. இந்த சூழலிலும் பார்ப்பனியம் இந்தியாவில வெற்றி பெறும் அப்படின்னு நீங்க கருதுறீங்களா அப்படின்றது கேள்வி. இது மூன்று விஷயங்களுக்கு உங்களோட கருத்து தெரிவிங்க. அதுதான் எனக்குள்ள இது தொடர்ந்து ரொம்ப நேரம் பேச முடியாது. ஆகவே நான் சுருக்கமா சொன்னா தவறா எடுத்துக்கிறாதீங்க. ஏற்கனவே நான் களைப்படைஞ்சிட்டேன். முதல், அதாவது இந்த சொல்லாடல் பொறுத்தவரை எனக்கு சில கருத்தோட்டங்கள் உண்டு. இப்போ நீங்க ஒன்றும் தப்பு இல்லை, பார்ப்பனியம்ங்கிற வார்த்தையை நான் ஒன்றும் மறுக்கலை. பார்ப்பனர் பார்ப்பனியம்ங்கிற சொல்லாடல் தமிழ்நாட்டில தான் உண்டே ஒழிய அகில இந்திய அளவுல கிடையாது. இது தமிழ் சொல் பார்ப்பனர், அது தமிழ் இலக்கியத்துல இருக்கு, நான் மறுக்கல. ஆனால் வடக்க கிடையாது. ஈவன் தெற்க கூட இதர மாநிலங்கள் இருப்பதாக தெரியல. ஆனா பிராமணியம் என்பது பிராமணியவாதிகள் உருவாக்கிய சொல், நாம ஒண்ணு உருவாக்க. அதென்ன ஆதாரபூர்வமா எல்லாமே மேற்கோள் காமிச்சிருக்கேன். அதனாலதானே சோவை வெறுக்கத்தக்கதா பிராமணியம்னு புத்தகம் எழுதினார். அதுக்கு பதில் சொல்ல பூந்துதான் நான் எழுதுனது காலந்தோறும் பிராமணியம். இப்ப இந்த பாரதிய ஜனதா கட்சி, நான் பல இடங்கள்ல பேசிட்டேன். பிஜேபின்னா என்ன தெரியுமா ஐயா, அது பிராமணிய ஜனதா கட்சியா என்றே நான் பேசியிருக்கேன். உண்மையிலே அப்படி சொல்லணும் வேணாம். அதுதான் அவங்களுடைய உள்ளுரைய, அவங்களுடைய உண்மை முகத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய. இந்த பாரதியங்கிறது வட சொல்லா இருக்கலாம். அது ஏதோ இந்தியாக்கே பாரதிய ஜனதா, ஜனதானா மக்கள் தானே, இந்திய மக்கள் கட்சின்னு அர்த்தம். அது தமிழ் படுத்துறீங்கன்னா இந்திய மக்களுக்காக இருக்கா, இவன் இருக்கிறப்ப நான் விளக்கிட்டேன். ஆகவேதான் நான் பல இடங்கள்ல பிஜேபினா என்ன தெரியுமா ஐயா, அது பிராமணிய ஜனதா கட்சி, இந்த ஆதாரம்லாம் சொல்லி அப்புறம் கடைசியா முத்தாய்ப்பா அப்படி முடிக்கும். முதல்ல சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க, அதுக்காக இவ்வளவு சொல்லிட்டு அப்ப நான் சொல்றது சரிதானேன்னு முடிக்கிறது வழக்கம். ஆகவே நம்ம அப்படி சொல்வது ரொம்ப அவசியம். இதுல ஒரே ஒரு கருத்து, நீங்க அதை நான் சொல்வதை நீங்க ஏற்கலாம் ஏற்காம போகலாம். என் கருத்து என்னன்னா, பிராமணர் அல்லது பார்ப்பனர் கட்சின்னு சொல்லாதீங்க அந்த கட்சி. அதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, பளிச்சுன்னு திருப்பி என்ன அடிக்கிறான்னா, எங்க கட்சியுடைய அகில இந்திய தலைவரே பார்ப்பனர் அல்லாதவர் தான், நான் பிராமின்னு சொல்றாங்க. நாங்க தூக்கி பிடிக்கிற எங்க பிரதமரே பிராமணர் அல்லாதார் மட்டும் இல்ல, அவர் பிசி சர்டிபிகேட் வேற வாங்கி வச்சிருக்காரா. அந்த சர்டிபிகேட் அவருடைய சர்டிபிகேட் பூரா போலிங்கிறாங்க, அது வேற விவகாரம். ஆனா அவர் பிற்படுத்தப்பட்ட பேக்வேர்டுங்கிற பொறுத்தவரை வேற தமிழாக்கம் பண்ண முடியாது. அது இது பேக்வேர்டு கிளாஸ் ஆங்கிலத்துல இருக்கு. ஆகவே பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் அல்லது வகுப்பார் சரியான தமிழாக்கம், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்.
அது ஷெட்யூல் காஸ்ட் என்பதுதான் சட்டத்துல இருக்கு. ஆகவே பட்டியல் சாதியினர் இப்படிதான் நம்ம பயன்படுத்த. மிச்ச சொற்கள் பத்தியெல்லாம் அவங்கவுங்களுக்கு பல அபிப்பிராய பேதம் இருக்கிறதுனால நம்ம அதிகமா பயன்படுத்த இருக்கிறதுனால ஹிஸ்டாரிக்கலா பேசும்போது தான் நான் பேசுவேன். அப்ப கூட அது சொல்றது பெரிய சிக்கல்கள்லாம் இருக்கு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, எங்க பிரதமரே வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பாரு தானையா, எங்களை போய் பார்ப்பனர் கட்சிங்கிறீங்கன்னு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? சிக்கல் புரியுதுங்களா? அவன் எவ்வளவு தந்திரமா, நான் தான் ஒரு இடத்துல எழுதுனேன், ஏயா இந்த மோசமான கல்வி கொள்கைய, அடித்தட்டு சாதி மக்களுடைய கல்வியை பறிக்கிற இந்த கொள்கையை யார் மூலமா கொண்டு வர்றீங்க? ஒரு பிசிய பிரதமரா வச்சுக்கிட்டு ஒரு தலித்த ஜனாதிபதியா வச்சுக்கிட்டுலையா கொண்டு வர்றீங்கன்னு நான் எழுதுறேன். ஆகவே நீங்க இந்த வார்த்தை முன் வச்சீங்கன்னா கிளீனா அடிச்சு விட்டு போயிடுவாப்புல. ஆகவே நம்ம என்ன சொல்லணும், பார்ப்பனிய கட்சி, பிராமணிய கட்சி அப்படி சொல்லணுமே வெளிய. நீங்க எப்படி இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா அண்ணா ரொம்ப அழகா சொல்லுவார், ஐயா இப்ப பாருங்களேன், வெறும் பிறப்பின் அடிப்படையில போனீங்கன்னா அந்த கருத்து சிதைஞ்சு போகுது அப்படிம்பாரு. பிராமணியம் என்பது ஒரு அம்பேத்கர் அழகா சொன்னா அது மனோவியாதிம்பாரு. இந்த சாதியம்ங்கிறது ஏன்னா அது ஒரு இல்லாத விஷயம், நீங்களா தான் கற்பனை பண்ணிக்கிறீங்க பிறப்பின் அடிப்படையிலேயே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிறது. ஆகவே இது ஒரு மனநோய் அப்படிம்பாரு. அப்ப இது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கருத்தியல், பொய் கருத்தியல். இந்த கருத்தியல் பிராமணர்கள்ட்ட இருக்கலாம், பிராமணர் அல்லாதார்கிட்டையும் இருக்கலாம், அல்லது பிராமணர்கிட்ட இல்லாமலும் இருக்கலாம், பிராமணர் அல்லாதார்கிட்டையும் இல்லாம இருக்கலாம். இப்ப அவர் என்ன சொல்லுவார், அவர் ஜாதி பேர்லாம் சொல்லி ஒரு முக்கியமான ஒரு வாக்கியம் இருக்குது. அந்த காலத்துல இருந்த பெரிய மனிதர்களை பத்தி எல்லாம் சொல்லி அந்த ஜாதியை சொல்லி அவரிடமும் ஆரியம் இருக்கு, அவர் இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துவார் அண்ணா, ஆரியங்கிற வார்த்தை. அவரிடமும் ஆரியம் இருக்கு, இவரிடமும் ஆரியம் இருக்குன்னு வரிசையா சொல்லுவார். ஆகவே நாம் எதிர்ப்பது ஆரியத்தை தான், பிராமணியத்தை தானே தவிர ஆரியரை அல்ல, பிராமணரை அல்ல என்று அவர் சொல்வார். அது இன்றைக்கு இன்னும் அதிகமாக பொருந்துகிறது. ஆகவே என்னுடைய கருத்து, அது பிராமணிய ஜனதா கட்சி என சொல்லுவோம், சொல்லணும். அப்படி சொன்னாதான் அவனை அம்பலப்படுத்த முடியும். பிறகு அடுத்து என்ன கேட்டீங்க? இதுதான் அடிப்படையாக இந்த 3 கேள்விகளையும் மைய பொருள் இதாத்தான் இருந்துச்சு நினைக்கிறேன். வேற என்ன? அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ஐயா நான் கேட்கலாமா? சித்ரா சித்ரா கேளுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்துல அதாவது ஒரு 50 வயசு இப்ப தாண்டினவங்களுக்கு நீங்க சொல்ற இந்த உணர்வுகள், இந்த ஜாதி உணர்வுகள், நம்ம எவ்வளவு தூரம் இறக்கப்படுறோம் அப்படின்ற உணர்வுகள்லாம் இருக்கு. ஜாதி ஒடுக்கப்படுறது எல்லாமே இருக்கு. பட் இப்போ உள்ள ட்ரெண்ட்ல அந்த 23, 24 வயசுல உள்ளவங்களுக்கு வந்து ஜாதியை பத்தி எல்லாம் எண்ணங்கள் அவ்வளவு இல்லை. அவங்க நல்ல வெளிநாட்டுல வேலைக்கு போகணும், ஐடி கம்பெனில வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க தன்னுடைய உழைப்ப நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி இருக்க நிலையில இந்த கல்விக் கொள்கை ரொம்ப பாதிக்குமான்றது எனக்கு ஒரு கேள்வி. அதை மாத்திரம் ஐயா விளக்கணும். ஏன்னா இப்ப உள்ள இளைஞர்களுக்கு இந்த அளவுக்கு பெரியார் கொள்கையில எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, இப்ப ஒரு கல்லூரி பேராசிரியா வேலை பார்க்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, நான் பார்த்த அளவுக்கு இளைஞர்கள்ட்ட அந்த அளவுக்கு நம்ம ஜாதி ஒடுக்கப்படுறோம், நம்மளால முடியாதுன்றது இல்ல எப்படினாலும் மார்க்கெட்டிங் எந்த வேலைக்குனாலும் வந்துடலாம் அப்படின்னு ஒரு தன்னை நம்பி இருக்கிறாங்க. இருக்கிற ஸ்டேஜ்ல இந்த கல்வி கொள்கை பாதிக்குமா இல்ல கொஞ்ச அளவுக்கு தான் இருக்குமா? அதாவது தமிழ்நாட்டுல இந்த எண்ணம் வந்ததுக்கு காரணம், அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு, இந்த எண்ணம் வந்ததுக்கு காரணம் எல்லாருக்கும் கல்வி என்பதை கோட்பாடாக கொண்ட இயக்கங்கள் ஆட்சி முறை. அதுல கொஞ்சம் முன்னப்பட்ட இருக்கலாம். அதனாலதான் நம்ம இன்னைக்கு சாதிச்சிருக்கோம். பள்ளி கல்வி முடிச்சு கல்லூரி கல்விக்கு போறத சதவீதம் 49% அந்த ஜிஆர். இது கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு அடுத்து அல்லது அதுக்கு முந்தி இருக்குங்கிறாங்க. இப்ப இந்த கல்விக் கொள்கையில இலக்கை இப்பதான் 50 வச்சிருக்காங்க. ஏன்னா அகில இந்திய சராசரி 26% தான். அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு. எல்லாரும் தானே படிக்க வைக்கிறான், எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குது இல்லைன்னு. ஆனா இப்பவே நீட்டு அதுல உள்ள சிக்கலை புரிய வைக்குது. ஆஹா, இவன் என்ன நடுவுல முட்டுக்கட்டைய போடுறாங்களே,
போதுமே இந்த +2 மதிப்பு, அது பரீட்சை மிக முக்கியம் தானே, அதுக்கு தான் நான் படிச்சேனே, பிறகு ஏன் அடுத்தடுத்து வேற என்னென்னமோ கொண்டு வர்றாங்க, பிறகு இப்ப எதுக்கு அகில இந்திய அளவுல நான் போட்டி போடணும் என் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிக்கு? இப்படிப்பட்ட சிந்தனை நம்ம பிள்ளைகளுக்கு வரப்போய் தானே மாணவர்கள் போராட்டம் எல்லாம் நடக்குது. அதுவே தமிழ்நாட்டுடைய மனோநிலை இப்படி இருக்கு பொதுவாக என்பது சரிதான். பட் நம்ம எடுத்து சொல்லணும். இப்போ உதாரணமா பாருங்களேன், இந்த கல்விக் கொள்கையில ஒரு வாக்கியம் இருக்குங்க. இப்ப மும்மொழி கொள்கை தொடரும் ஒரு இடம். அடுத்த வாக்கியம் என்ன தெரியுமா? அந்த 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்கும். அதுக்கு அடுத்தாப்புல சமஸ்கிருதம் அந்த மும்மொழியில் ஒரு மொழியாக விருப்ப பாடமாக இருக்கும். எப்படி 2 மொழி இந்திய மொழியா இருக்கணும்னு போட்டாச்சு. அப்புறம் நைஸா சமஸ்கிருத விருப்ப பாடமா இருக்கணும். அப்படின்னா வாத்தியார் யார் இருப்பாங்கன்னா இந்தி வாத்தியார் அல்லது சமஸ்கிருத வாத்தியார் தான் இருக்க போறாங்க. இன்னொரு இடத்துல பிற்பகுதியில் என்ன போட்டிருக்காங்கன்னா அகில இந்திய அளவுல நிறைய சமஸ்கிருத ஆசிரியர்கள் உருவாக்கப்படுவாங்க, அவங்களுக்கு என்று ஒரு பிஎட் 4 ஆண்டு பட்டப்படிப்பு, அது டபுள் டிகிரியா இருக்கும்னு போட்டிருக்காங்க. இப்ப பிள்ளைகிட்ட என்ன சொல்லணும்னா அதெல்லாம் வந்துடலாம், நம்ம ஐடிக்கு போயிடலாம். ஆனா உனக்கு என்னென்ன சிக்கல் உருவாக்க போறான்னா, நீ சமஸ்கிருதம் படிக்கணும் பாப்புல, இல்லாட்டி ஹிந்தி படிக்கணும் பாப்புல. ஹிந்தி சமஸ்கிருதம் யாருக்கு ஈஸியா வரும்னா உயர்ஜாதி பிள்ளைகளுக்கு தான் ஈஸியா வரும். அப்படி என்றால் அவனோட உன்னால போட்டி போட முடியுமா? ஆதி காலத்துல மருத்துவ கல்வியில அப்படி ஒரு நிபந்தனை இருந்தது உனக்கு தெரியுமா? அந்த காலத்துல இதே சென்னை மாகாணத்துல சமஸ்கிருதம் படிச்ச பிள்ளைக்குத்தான் மருத்துவ கல்வியில இடம் கொடுத்தாங்க. அதை எடுத்து காலி பண்ணது அன்றைக்கு இந்த நீதி கட்சி ஆட்சி. தோழர்களே, வரலாறு தெரியாது மக்களுக்கு, அது இளம் பிள்ளைகளுக்கு. மறப்பது மக்களின் இயல்பு. அதனாலதான் வரலாறு முக்கியம் அமைச்சரேன்னு அந்த சினிமாவில் வந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நகைச்சுவையா சொல்லிட்டு போயிட்டாப்புல வடிவேல் படத்துல. வரலாறு முக்கியம் என்பதை நாம தாங்க நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணும். அதனால தானே வரலாறை மாற்றி அமைக்கிறதுக்கு இப்ப குழு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க இதையெல்லாம் எடுத்து சொன்னாதான் வரக்கூடிய ஆபத்து தெரியும். இப்ப இருக்கிற நிலைமையை வச்சு மட்டும் பாக்குறாங்க. நீட்ல ஆரம்பிச்சு எப்படி ஒவ்வொன்றா வரப்போகுது என்பதை எடுத்து சொன்னால் நிச்சயமாக நம்ம பிள்ளைகளுக்கு உண்மை நிலைக்கு அவங்க போர்க்களத்துல இறங்குவாங்க என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தோழர், மிக நீண்ட நேரம் நீங்க ஏற்கனவே கலைப்படைந்துட்டேன்னு சொல்லிட்டீங்க. அதனால அதுக்கு பிறகு அதிகமான கேள்விகளை உங்க முன்னாடி வைக்கிறது சரியில்லைன்னு எனக்கு தோணுது. நல்லது. ஒரே ஒரு சின்ன கேள்வியை மட்டும் நான் வைக்கிறேன். நீங்க சுருக்கமா சொன்னாலும் போதும், இல்லைன்னா அது பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சா அதை தவிர்த்துட்டாலும் ஒண்ணும் இல்லை. வர்ணாசிரம தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டணும். அதுல ஒரு உச்சபட்ச நிலையில தங்களுடைய அதிகாரத்தை பார்ப்பனர்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அரசியல் திட்டம் தான் இந்த இயக்கங்கள், இந்த கட்சிகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப இந்திய அளவுல வர்ணாசிரமம் அப்படிங்கிறது, அந்த வர்ணங்கள்ங்கிறது இல்லை. பார்ப்பனர், வைசியர், பார்ப்பனர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், பஞ்சமர் அப்படிங்கிற இந்த ஆர்டர் இன்னைக்கு ஆஸ் இட் இஸ் இல்ல. அப்போ இந்த இவர்களுடைய திட்டத்துல என்ன மாதிரியான பிரிவினைகளை இவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க, இல்ல எதை ரிவைவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறிகள் இல்ல அவங்க போக்குகள்ல உள்ள அடையாளங்களை நீங்க எதை உணர்றீங்க? இந்த 4 வருண கட்டமைப்பு அல்லது பஞ்சமருடன் சேர்த்து அதுல இருந்து எப்படி நூற்றுக்கணக்கான சாதிகள் வந்துச்சு என்பது தனியாக பேசப்படும். ஆனா இப்ப பாருங்களேன், வரலாற்று ரீதியா ஒரு கட்டமைப்பு உருவாயிடுச்சுல. எப்படி உருவாயிடுச்சு? எஸ்சி, எஸ்டி, இப்போ நான் அகில இந்திய அளவுலே பேசுறேன், ஓபிசி, அப்புறமேல் இப்ப என்ன ஒண்ணு பொதுவாக அதுக்கு அடுத்து காமன் அல்லது உயர்சாதிக்கானங்க, அவங்களுக்கான அந்த இடஒதுக்கீடு என்ற ஒரு காரியத்தை வேக வேகமா முடிச்சு காமிச்சாங்களே ஒரே வாரத்துல. அது இடபிள்யூஎஸ். அது இந்த 3லயும் வராதவங்களுக்கான இடஒதுக்கீடு 10% கொண்டாந்தாங்க. இப்ப இந்த 4 தானே இருக்குங்கிறேன் நான். பாருங்களேன் வாழ்க்கை எப்படி நம்ம நினைக்கிறோம், ஐயா ஏகப்பட்ட சாதின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, மொத்தத்துல 4 தாயா இருக்கு. அவனே வச்சுட்டால இடபிள்யூஎஸ்
ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இவ்வளவுதான். இதை மெயின்டைன் பண்ண பாக்குறாங்க. இதுல இந்த இடபிள்யூஎஸ் அதுதான் ஆதி. சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாகவும் மனுவாதிகள் ஆதிக்கம் செலுத்த முயற்சி பண்றாங்க. கையில ஆதாரம் இருக்கு. கண்டிப்பா அதுதானே அல்டிமேட்டா இருக்க முடியும். அது இப்படி சொன்னா எங்க ஆள்களும் பொதுவாக ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா என்ன சிக்கல் வருதுன்னா, ஏங்க நீங்க பழைய வர்ணம் தான் அப்படியே இன்றைக்கு வர்க்கமா இருக்கா? ஒவ்வொரு சாதிக்குள்ளேயும் முதலாளிகள் வள்ளியான்னு என்னை பார்த்து கேக்குறாங்க. இப்ப நான் கேட்டேன், ஆமா அப்படிலாம் வந்திருக்காங்க, ஆனால் ஒட்டுமொத்தமா பாருங்க என்ன கணக்கு வழக்கு என்று எம்ம கையில ஒரு ஆதாரம் இருக்கு. அது என்னன்னா, ஒரு பல்கலைக்கழகம், அமெரிக்க பல்கலைக்கழகம் தான் அவங்களுடைய ஆய்வு. ஆனா அது இந்தியவியலாளர்களும் சேர்ந்து செஞ்ச ஒரு ஆய்வு. சில ஆண்டுகளுக்கு முன்பு எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லியில வந்தது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 1000 பெரிய கம்பெனிகளுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் உடைய சாதிகளை பத்தி ஆய்வு. இதுதான் இந்த லிங்க் வருது. எப்படின்னு முதலாளித்துவம் வந்த பிறகும் என்ன சிக்கல் வந்திருக்கு இந்தியாவில்? வினோதமான நிலைமைன்னா, இந்த 1000 கம்பெனிகளுடைய இயக்குனர் அவை அந்த டைரக்டர்ஸ் உடைய சாதி என்னன்னு பார்த்தா, அதுல 95% மேல 2 சாதி தான். ஒண்ணு பிராமணர்கள் அல்லது வைசியர்கள். உங்களுக்கு தெரியும், வடக்க வைசிய ஜாதி நிறைய இருக்கு. சூத்திர ஜாதி காலி பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க பெங்கால்ல போனீங்கன்னா ரொம்ப அதிகமான சாதி யாரு தெரியுமா? பிராமணர்கள் மற்றும் வைசியர்கள். அங்க ஓபிசியே ரொம்ப அதிகம் கிடையாது. ஆனா முஸ்லிம்கள் இருக்காங்க நிறைய. அப்புறம் எஸ்சிக்கள் அதிகம், எஸ்டிக்கள் அதிகம். அதனாலதான் பிறகு சிக்கல்லாம் வச்சு பிறகு எங்க ஆட்சியே முஸ்லிம்களுக்கு பிசி ஆக்கி அவங்களுக்கு 10% கொடுத்து, முதல்ல கொடுக்கல. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிராமணர் வைசியர்கள் தான் இன்றைக்கு இந்த முதலாளித்துவம் வந்த பிறகும் தொழில் முதலாளிகளாகவும் இருக்காங்கன்னா நான் தான் சொல்றேன். அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவு மாறுதல் வந்திருக்கு. அப்படியே வர்ணங்கள் தான் இன்றைக்கு சாதிகள், வர்க்கங்களா இல்லை. வர்ணங்கள் அப்படியே வர்க்கங்களா இல்லை. ஒவ்வொரு வர்ணத்துக்குள்ளேயும் சுரண்டு வர்க்கம், சுரண்டப்படும் வர்க்கம், அல்லது எளிய முறையில சொன்னா தொழிலாளி வர்க்கம், முதலாளி வர்க்கம்னு வந்திருக்கு உண்மை. ஆனாலும் ஒட்டுமொத்தமா பார்த்தா பெரும் முதலாளிகள் யாருன்னு பார்த்தா இந்த 1000 கம்பெனி டைரக்டர் இப்படி இருக்காங்களே, இது என்ன அர்த்தம்? அப்படி என்றால் இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிலைமை முதலாளித்துவம், இந்த நாட்டுடைய முதலாளித்துவம் வினோதமானது. அது இந்த நிலப்பரவத்துவத்தோட ஒரு சமரச ஏற்பாட்டுக்கு வந்துட்டான். பொதுவாக வரலாற்று ரீதியா பார்த்தா நிலப்பரவத்துவத்தை ஒழிக்க வேண்டியது முதலாளித்துவம் வேலை. இந்தியாவை பொறுத்தவரை நிலப்பரவத்துவம் என்பது இந்த பிராமணிய சமூக கட்டமைப்பு. இதை தகர்த்தெறிஞ்சுல முதலாளித்துவம் வரணும். முதலாளித்துவம் என்ன பண்ணுது? அவங்களோட கூட்டணி அமைச்சிருக்கு என்பதற்கு நான் இந்த ஆதாரம், அரசியல் ரீதியான ஆதாரம், RSSக்கும் அதானி அம்பானிக்கும் இடையில உள்ள உறவு. இதைத்தான் நாங்க சொல்றோம் குரோனி கேபிட்டலிசம் என்பது. இங்க RSS உடனும் ஒப்பந்தம் போட்டிருக்கு. ஆகவேதான் பாருங்க, எல்லா பெரும் முதலாளிகளுக்கும் கூட அவங்க உதவி பண்றது இல்ல. RSS வழக்க அதனுடைய வர்ணாசிரமத்தை ஏற்ற பெரும் முதலாளிகளுக்கு என்ன வேணாலும் செய்யறான். இதுதான் கொடூரமான ஒரு கள்ள கூட்டு களவாணித்தனம் உருவாயிருக்கு. அதன் அடிப்படையில இந்த விவகாரங்கள்லாம் வருது. அது அவங்களை பொறுத்தவரையில இந்த கட்டமைப்பு, இந்த இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டிய நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அதுல இடபிள்யூஎஸ் தான் உயர்ந்து நிக்கணும். அவங்களுடைய ஆதிக்கத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு பதவி எல்லாம் கொடுப்போம், ஜனாதிபதி பதவி கொடுப்போம், பிரதம மந்திரி பதவி எல்லாம் கொடுப்போம். ஆனா நடைமுறைப்படுத்த வேண்டியது எங்க வேலையா இருக்கும். எங்க வேலையை உங்களை வச்சு செய்யும். இதை பெரும் முதலாளிகளும் ஒப்புக்கொள்ளணும். மொத்தத்துல அதிகாரம் நாக்பூர்ல இருக்கும், மொத்தத்துல அதிகாரம் RSS கிட்ட இருக்கும். RSS அதிகாரம் யாருகிட்ட இருக்கும்? இடபிள்யூஎஸ் கிட்ட இருக்கும். அதுதான் பிராமணிய அதிகாரம். அது ரொம்ப கிளவராக, ஏன்னா இல்லாட்டி எளிதல்ல. 21 ஒருத்தவங்க கூட கேட்டாங்க, இந்த நவீன காலத்துல இதெல்லாம் சாதிக்க முடியுமான்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நவீன காலத்துலயும் சாதிக்க பாக்குற ஐயா. முதல் வெற்றி அரசியல் அதிகாரத்தை பிடிச்சிட்டான். ரெண்டாவது வெற்றி பாருங்க, எப்படி கல்விக் கொள்கையை கொண்டு வர்றான், எப்படி மாநிலங்களே ஒழிக்கிறான், எப்படி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை இல்லைன்னாக்கிட்டான். இதுக்கு பெரும் முதலாளிகள் எதிர்க்க கூடாதுன்னு என்ன பண்றான்? உனக்கு என்ன வேணும்? ஐயா எனக்கு தொழிலாளியை ஒடுக்கணும்,
இப்ப பாருங்க, ஒரு சட்டம் நிறைவேறிருக்கு. 300 தொழிலாளி இருந்தா அந்த நிறுவனத்தை அரசாங்கத்தை கேட்காமலே மூடிடலாம். இப்ப பாஸ் ஆயிருக்குங்க. ஐயா, விவசாயம் என் கைக்கு வரணும், அதானி அம்பானியும். இப்ப அம்பானி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு விவசாயத்துறை பத்தி. நீ வாங்கிக்க, ஒப்பந்தம் போட்டுக்க, நீ சொல்ற இதைத்தான் விதைப்பான். கடைசியா நீங்க சொல்ற விலைக்கு தான் அவங்க விற்க வேண்டிய கட்டாயம் உருவாகும். விற்கலையா நிலத்தையும் வாங்கிக்க. அப்ப அவங்கள திருப்திப்படுத்தியாச்சா? அப்ப அதிகாரம் அவங்க கையில தான் இருக்கு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஊடகங்கள் பூரா இவ்வளவு விவகாரம் நடக்குது. அதனால ஏன் கவலை இல்லாம இருக்காங்க, புரியுதுங்களா? இது ஒரு காலத்தை ஆளும் கருத்து, ஆளும் வர்க்கத்தின் கருத்து என்று மாமியதை மார்க்ஸ் ரொம்ப அழகா சொல்றாரு. ஆனா கிளவரா என்ன பண்றாங்கன்னா, ஆளும் வர்க்கத்தினுடைய உடன்பாட்டோடு இந்த காரியத்தை செய்யறாங்க. அதனால அவங்க வெற்றி அடையக்கூடும் என்பதுதான் என்னுடைய அர்த்தம் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் கூட. ஆகவே நீங்க அவங்கள லேசா நினைக்காதீங்க. மிகப்பெரிய எதிரியை இந்திய மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் தமிழகம் போன்ற மாநிலங்கள் நமக்கு ஒரு நம்பிக்கையை தருது. நிச்சயமாக இந்தியாவுக்கே நாம தான் வழிகாட்ட வேண்டி இருக்கும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. நன்றி தோழர். மிக அதாவது கொஞ்சம் ஆழமான சப்ஜெக்ட், அவ்வளவு எளிதாக எல்லோரும் பேசிவிடக்கூடிய ஒரு தலைப்பு அல்ல. எனவே ஒரு வரலாற்று பூர்வமான தகவல்களை திரட்டி நீங்க தந்ததோட இன்றைய நிகழ்வுகளோடு அதனை பொருத்தி தந்தது அப்படிங்கிறது நிச்சயமாக எங்களை இந்த கூட்டத்தில் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுக்காக உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சித்ரா மேடம் கேட்டாங்க, இந்த மாதிரி இன்றைய இளைஞர்கள் ரொம்ப வளர்ந்துருக்கிறோம், இந்த மாதிரி ஒரு கல்விக் கொள்கை, ஒரு சுதந்திரமான வெளியே நம்ம இளைஞர்கள் போட்டி போட்டு வந்துட மாட்டாங்களா, மறுபடியும் அந்த நெட்டு வருமா அப்படின்னு கேட்டாங்க. இன்னும் கூட நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்ம வளரல அப்படிங்கிறது முதல் உண்மை. ரெண்டாவது, அவங்க திட்டமிட்டு அதை தடுப்பாங்க. நீங்க நினைப்பது போல அந்த அவங்க பேசுற அந்த நேர்மையான சுதந்திர வெளி அதை அவங்க தரப்போறாங்க அப்படிங்கிற மயக்கத்தை உங்களுக்கு உண்டு பண்ணியிருக்காங்களே ஒழிய அவங்க அதை வரமாட்டாங்க. நேர்மையான போட்டிகளோ நேர்மையான தேர்வுகளோ இருக்காது. அதுதான் நம்ம அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எனவே நம்ம பிள்ளைங்களுக்கு திறமை இருக்கு, நம்ம பிள்ளைங்க ஜெயிச்சிட மாட்டாங்களா, அப்படிதான் நீட் தேர்வுல நம்ம மக்கள் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு எங்க பிள்ளை வந்துரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நிறைய பேர் நீட்டை பத்தி கம்முன்னு வாய முடிக்கிட்டு இருந்தாங்க நம்ம ஆட்களே. ஆனா இன்னைக்குதான் தெரியுது அவங்களுக்கு எல்லாம். அவங்க நினைச்சது என்னன்னா, நம்ம பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டு இருக்கு, அதனால நீட்டா அப்படி வெளியே ஒரு எதுக்குற மாதிரி எடுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ளார இதெல்லாம் வந்தா நம்ம பிள்ளை வந்துரும் அப்படின்னு நம்மளுங்க நிறைய பேர் மனப்பால் குடிச்சாங்க. இல்ல 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 அப்புறம் ஏன் அரசு பள்ளிகளுக்குன்னு 7.5% இடஒதுக்கீடு ஒதுக்குது? அப்ப 7.5% கூட நம்ம பிள்ளைங்க வரலன்னு தானே அர்த்தம். நீட்ல இடம் கிடைக்கல. அதெல்லாம் கொஞ்சம் அவங்களை யோசிக்க சொல்லுங்க. அதனால ஏன் உங்களுக்கு நான் எடுத்துக்கிற காரணம், நீங்கள் ஒரு பேராசிரியராக இருக்கிறீர்கள், இந்த சிந்தனைகளை இளைஞர்கள்ட்ட கொண்டு போக வேண்டிய இடத்துலயும் நீங்க இருக்கிறீங்க. எனவே அவங்களுக்கு எதிராக ஒரு அநீதி திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கடமை நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். வேற யாரும் எதுவும் கருத்து சொல்ல விரும்புனீங்கன்னா நீங்க சொல்லுங்க, இல்லைன்னா நாம நிறைவு பகுதி போகலாம். உதயகுமாரை காணோம். உதய் இருக்கீங்களா? சித்ரா மேடம் நல்லா இருக்கீங்களா? உதய் முடிச்சிடலாம் தோழர். ஆமா, தோழர் ரொம்ப நேரமா நீங்க நன்றி உரை சொல்லிருங்க. சரிங்க தோழர். இல்ல ராமகிருஷ்ணன் யாரும் பேசுறீங்களா? தோழர் மியூட் எடுத்துட்டு அப்படி நன்றி உரை சொல்லிருங்க. மியூட் எடுத்துட்டு. ஆமா, இப்ப நம்ம நீட் வந்தா நம்ம பிள்ளை நல்லா படிக்கும், இடம் கிடைச்சிரும் நினைச்சோம் இல்லையா? நீட் இல்ல அப்படி ஒரு குரூப் நினைச்சாங்க. ஆனா படிச்சா கூட பாஸ் பண்ண முடியாது. உண்மை அதுதான்.
ஸ்டேட் போர்டு மட்டும் இல்ல, சிபிஎஸ்இ படிச்சாலுமே ஒரு 4 சென்டர் அவன் ராஜஸ்தான் கோட்டா அந்த மாதிரி ஒரு 4 சென்டர் என்ன மாதிரி கொஸ்டின் செட் பண்றாங்களோ அந்த கொஸ்டினை மட்டுமே படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும். அந்த 4 சென்டர் அது மட்டும் தான் பாஸ் பண்ணுவான். இந்தியா முழுமைக்கும் ஒரு குறிப்பிட்ட 4 சென்டர் நடத்தக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் மருத்துவ மாணவர்கள் ஆவாங்க. அப்படிதான் இங்க வந்து கல்வி முறை போயிட்டு இருக்கு. நீங்க வேற ஒரு போட்டித் தேர்வு வந்து அதுல நம்ம ட்ரெயின் பண்ணாலும் அதுக்காக ஃபில்டர் பண்றதுக்கு இன்னொரு லூப் லைனை தான் கண்டுபிடிப்பான். இந்த மாதிரிதான் போகும். நம்ம வந்து கல்வியில சிறந்திருக்கோம், நம்ம வந்து தெளிவா இருக்கோம், நம்ம பிள்ளைங்க வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்னா அது நேரடியான போட்டினா ஜெயிச்சிருவான். இது வாலிபதம் மாதிரி தான். இது திறமையானவன் ஆனா வாலிபன் வந்து வென்றான். அதே அந்த மாணவர்களுக்கு நடக்குது. அதுதான் இந்த இது வந்து நீட்ல சிபிஎஸ்இல படிக்கக்கூடிய பார்ப்பன தொழிலாளர் வந்து எனக்கு நண்பரு. அவர் சொல்ற பிள்ளை பார்ப்பன பொண்ணு இது சாரி சிபிஎஸ்இல படிக்குது. ஆனா வந்து பொண்ணு வந்து கஷ்டம் சொல்லுது. சிபிஎஸ்இல படிக்கிற என் பொண்ணே கஷ்டம் சொன்னா ஸ்டேட் போர்ட்ல படிக்கிற பிள்ளைங்க என்னத்துக்கு ஆவாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அந்த அளவுக்கு நிலைமை இருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட கோச்சிங் சென்டர் மட்டும் ஜெயிக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது மாதிரிதான் இருக்குது. தோழர் வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. அந்த இறுதி பகுதியில இன்னைக்குள்ள நடைமுறை அந்த அரசியலோட பொருத்தி பார்த்தது ரொம்ப சிறப்பான ஒரு பகுதியா பாக்குறேன். ரொம்ப நன்றி தோழர். பாத்துங்க, ரொம்ப சிரமப்பட்டீங்க. நன்றி தோழர். நன்றி நன்றி தோழர். அனைவருக்கும் நன்றி. நன்றி தோழர் ஓவியா. நன்றி நன்றி தோழர் அனைவருக்கும் நன்றி.